வணக்கம். அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஸ்ரீ ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. அன்னையின் திருவடிகளுக்கு என் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் அனைத்தும் அன்னைக்கே சமர்ப்பணம். முதலில் 1999 என்னுடைய தங்கை ஜெயந்தின்றவங்க எனக்கு அன்னையை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அதுக்கு முதல்ல எனக்கு அன்னையை பத்தி எதுவுமே தெரியாது, அவங்க யாருன்னும் தெரியாது. ஆனா கார்ல போகும்போது இந்த மாதிரி அன்னையோட போட்டோ பார்த்துருப்பேன். நான் நினைச்சேன் அவங்க மதர் தெரசா போல அப்படின்னு நினைச்சிட்டு நான் இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் என் தங்கை தான் எங்க வீட்டுக்கு உன்னை ஒரு இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன், நீ நம்ம சாமி கும்பிடுற மாதிரி தான் கும்பிடணும், நீ வா. அப்ப நான் கொஞ்சம் பிரச்சனைகள்ல இருந்தேன். குடும்பத்துல பிஸ்னஸ் கொஞ்சம் பிரச்சனை, படிப்பு அப்படின்னு ரொம்ப வருத்தத்துல இருந்தேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கிடையில இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். நான் பேசுற பேச்சுல ஏதாவது தவறுகள் இருந்தா பெரியவங்க மன்னிக்கணும், தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ அது தங்கச்சி வா அப்படின்னு என்னை கூட்டிட்டு போனாங்க. கொரட்டூர்ல சென்டர் ஒன்று இருந்தது, மதர் சென்டர். அங்க ஜெயா மேகலான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க அதை நடத்திட்டு இருந்தாங்க ஒரு வீட்டு மாடியில. அங்க போனா எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க, தியானம் பண்ணாங்க, அமைதியா இருந்தாங்க. யார் இவங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ இவங்க பாண்டிச்சேரியில அன்னை மதர் சொல்லுவாங்க, இவர் பகவான் அரவிந்தர், இவங்க குருவா ஏத்துக்கிட்டவங்க அப்படின்னு சில சின்ன விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு, இவங்கள நம்ம ப்ரே பண்ணிட்டே இருந்தா உங்க பிரச்சனைகள்லாம் தீரும், வெறும் தியானம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து என்னவோ எனக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருந்தது. அப்படியே அப்படியே அந்த ரூமை அப்படியே சுத்தி 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 பார்த்துட்டே இருந்தேன். என்ன இடத்துக்கு வந்திருக்கோன்னு தெரியல, ஒரு பிரமிப்பா இருந்தது. எல்லா இடத்துலயும் அன்னை போட்டோ இருந்தது, ஊதுபத்தி நிறைய வச்சிருந்தாங்க. அப்படியே என்னையும் அறியாம ஒரு இது இருந்துச்சு எனக்கு அந்த இடத்துல. அப்படியே பார்த்துட்டு அப்படியே நான் எதுவுமே பேசவும் இல்லை. என் தங்க சொன்னாங்க, நீ அவங்க ஒரு போட்டோ வாங்கி கொடுத்தாங்க. அந்த இடத்துல அவங்க சேல் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு சின்ன போட்டோ, இப்பவும் நான் வச்சிருக்கேன். அதுதான் முதல் அன்னை என்னோட வீட்டுக்கு வந்தது. பகவானும் அன்னையும் இருக்கிற சின்ன ஒரு போஸ்ட் கார்ட் சைஸ்ல லேமினேஷன் பண்ணது. அந்த போட்டோ வாங்கி என் தங்க கொடுத்தாங்க. அதை கொண்டு நீ செல்ஃபில் தனியா ஒரு இடத்துல வச்சுக்கோக்கா, பூவை பறிச்சு தட்டுல வச்சு இவங்களுக்கு வைக்கணும், நீ எப்போதும் சாமி கும்பிடுற மாதிரியே இவங்க கிட்டயும் உன்னோட ப்ரேயரை என்னன்னு சொல்லு. இதுதான் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது. அதே மாதிரி நானும் ஒரு இடம் தனியா அந்த இடத்த செல்ஃபெல்லாம் சுத்தம் பண்ணி அழகா வச்சுட்டு ஒரு தட்டுல பூக்களை வச்சு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். அது என்னவோ தெரியல, எனக்கு டெய்லி இந்த பக்கம் ஒரு பூஜை ரூம் மாதிரி ஒரு செல்ஃபில் தான் பூஜை வச்சிருந்தேன். அப்புறம் அந்த மதர் அந்த போட்டோ வந்ததுலேருந்து அடிக்கடி கிச்சன்ல தான் வச்சிருந்தேன். பார்க்கணும் பார்க்கணும்னே எனக்கு தோணிட்டே இருக்கும். அப்படி அப்படியே அன்னைக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நான் நெருங்கி வர ஆரம்பிச்சேன். எதுனாலும் மதர் 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 அது மட்டும்தான் சொல்றது, வேற எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு வர்றதில்ல. அன்னையும் நானும் அப்படின்றதுல என்னோட வாழ்க்கையில நடந்த விஷயங்களும் அது உண்மையா இப்படி கூட இருக்குமா அப்படின்னு சில பேர் கொஞ்சம் நம்புறதுக்கு அதிசயமா நம்ப மாட்டாங்கன்னு சொல்லல. அன்னை அன்பர்கள் எல்லாவற்றையும் நம்பிக்கை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனா ஓ, அன்னை இப்படி ஒரு அற்புதம் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற இதெல்லாம் என் வாழ்க்கையில உண்மையா ப்ராமிஸா நடந்த விஷயங்களை நான் இப்ப உங்ககிட்ட சொல்லணும். ஏன்னா எனக்கு மதரை பத்தி பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ மதர் புக்ஸ் கொஞ்சம் நிறைய படிச்சிருக்கேன். ஆனந்தி மேடம் கிளாஸ்ல அட்டன் பண்ண பிறகு ரொம்ப மதர் என்னோட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அதாவது கையை ரெண்டையும் தூக்கி அப்படியே சரண்டர் ஆயிடணும் நம்பிக்கையோட. அடுத்ததை பத்தி யோசிக்க கூடாது. உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நீங்க தான் எனக்கு அன்னைக்கிட்ட சொல்லிட்டோமே, நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களான்ற ரெண்டாவது ஆப்ஷனே நமக்கு வரக்கூடாது. அது என் வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் நிறைய இருக்கு. என்னோட தங்கையோட நிச்சயதார்த்தம் 99, அப்பதான் 98ல மதுரை காமிச்சாங்க. 1999ல தங்க நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும், இன்னொரு தங்க நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் அங்க வளையல் எல்லாம் கோல்டு வளையல கழட்டி வச்சாங்க.
அப்படி கழட்டும் போது எப்படியோ அந்த பூ மாலை போட்டிருந்தாங்க, அந்த மாலைக்குள்ள அந்த வளையல் போய் மாட்டிருச்சு. அப்பதான் அன்னை எனக்கு தெரிஞ்ச புதுசு. அந்த மாலை வந்து ஒரு மூலையில எடுத்து வச்சுட்டாங்க எல்லாரும். வீடெல்லாம் கிளீன் பண்ண வளையல எங்கன்னா வளையல காணும், கோல்டு வளையல். உடனே அழ ஆரம்பிச்சுட்டா தங்கச்சி. ஐயோன்ட்டு அம்மா எல்லாம் தேடுறாங்க. எனக்கு உடனே அப்பதான் அன்னை அறிமுகம். உடனே நான் என்ன பண்ணேன், அங்க சொல்லும் அந்த புக்கு ஒண்ணு படிச்சேன் நான். அதுல சொன்னாங்க, ஒரு விஷயம் நடந்ததுன்னா எப்படி நடந்தது, என்ன நடந்தது, தொலைஞ்சதோ ஏதோன்னா நம்ம அதை யோசிக்க கூடாதான். ஓ அங்க வச்சியா இங்க வச்சியா அப்படி கேட்க கூடாதான். விஷயம் நடந்த முடிஞ்ச உடனே மதர் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். மதர் மதர் சொல்லிட்டு மதர் 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 சொல்லிட்டே தேடிட்டு இருக்கோம். எனக்கு வந்து அது தேடும் போது இந்த ஞாபகம் வந்துச்சு எனக்கு சொன்ன விஷயம். உடனே என்ன பண்ணேன், நான் வாயிலே மடமடம்னு மதர் 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 சொல்லிட்டே தேடிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த மாலையை எடுத்து எங்க அம்மாவோ இன்னொரு தங்கச்சி அப்படி உதறினாங்க. மாலை சும்மா எடுத்தது மாலை. அப்பதான் மாலைக்குள்ளேருந்து அந்த வளையல் கீழே விழுந்தது. ஒரே ஒரே சந்தோஷம் எனக்கு. அப்பா மதர், ஓ அப்பதான் எனக்கு மதர், நம் ஓ மதர் இவ்வளோ சக்தி வாய்ந்தவங்களா அப்படின்னு ஒரு இன்னும் ஒரு பிரமிப்பு வந்துச்சு. அதே மாதிரி என்னோட பொண்ணு வந்து காலேஜில் ஆவடி வேல்டெக் காலேஜில் படிச்சிட்டு இருந்தா. நான் அப்போ எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ் கம்பெனில வேலை சூப்பர்வைசரா வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் வந்து எக்ஸாம் அப்போ திடீர்னு அவ வந்து எக்ஸாமை மாத்தி பார்த்துட்டான். டைம் டேபிளை மாத்தி ப்ரோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு போயிட்டான். அப்புறம் அங்க போன பிறகு பஸ்ல போகும்போது தான் தெரியுது அவளுக்கு. உடனே அங்கேருந்து இறங்கி கம்பெனிக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுமான்னு ஒரே அழறா. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்றது, காலேஜுக்கு போகணும். நான் சார்கிட்ட பர்மிஷன் சொல்லிட்டு சூப்பர்வைசர்கிட்ட சொல்லிட்டு நான் ஒரு 2 ஹவர்ல வந்துடுறேன் சார், ப்ளீஸ் பாப்பா வெளியில இருக்கா அப்படி சொல்லி சரி அவங்களுக்கு கொடுத்தாங்க பர்மிஷன். தான் ஆட்டோ பிடிச்சி அவ அழறா. ஒரே அழ அவளுக்கு. புதுசு ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ, ஃபர்ஸ்ட் இயர் தான் செகண்ட் இயர் நினைக்கிறேன், சரியா ஞாபகம். அப்போ வந்து அழறா. நான் சொன்னேன் அழாத அழாத நம்ம ஆட்டோல போலான்னு. இன்னும் கேட்டா நான் இதெல்லாம் வெளிப்படையா சொல்றதுல எனக்கு எந்த ஒரு சங்கோஜமும் கிடையாது. ஆட்டோக்கு ஃபேர் கொடுக்கணும்னா கூட ரொம்ப கஷ்டம். ஆனாலும் நான் கையில காசு எப்போதுமே வச்சிருப்பேன். அந்த ஆட்டோ பிடிச்சி அம்பத்தூர்ல வந்து இது கனரா பேங்க் கிட்ட போய்கிட்டு இருக்கேன். அவ ஒரே அழ. நான் அழாத மதர், அப்பவும் அதே தான், மதர் 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 பார்த்துப்பாங்க, நீ அழாதம்மா அழாதம்மான்னு சொல்லிட்டே வரேன். எங்க ஆட்டோக்கு முன்னாடி அந்த காலேஜோட கரஸ்பாண்டன்ட் டாடா சுமோல அவர் போயிட்டு இருக்காரு. ஆவடி வேல்டெக் காலேஜின்னு போட்டு அந்த கரஸ்பாண்டன்ட் போறாரு. அப்போ அப்போ வந்து எங்க பொண்ணு சொன்னா என்கிட்ட, அம்மா எங்க கரஸ்பாண்டன்ட் தான் கார்ல போறாரு. எனக்கு ஆனா நான் அப்படிப்பட்ட தைரியசாலியெல்லாம் கிடையாது. ரொம்ப பயப்படுவேன் நான் எதுக்கு எடுத்தாலும். அப்போ நான் என்ன பண்ணேன், உடனே எப்படி அந்த வார்த்தை எனக்கு வந்ததுன்னே தெரியல. ஆட்டோ டிரைவர்கிட்ட சொன்னேன், தம்பி அந்த காருக்கு முன்னாடி போய் அந்த ஆட்டோவை நிறுத்துங்களேன்னு. அதே மாதிரி நிறுத்தினதும் நான் உடனே நானே மடமடன்னு இறங்கி அந்த டாடா சுமோ கார் கதவு கிட்ட போய் தட்டுறேன். கதவை தட்டினதும் அவரு வெளில வந்து இங்கிலீஷ்ல கேட்டாரு. எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. கேட்டதும் எங்க பொண்ணு வந்து சொன்னா, இந்த மாதிரி மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ அவரு சொன்னாரு, நோ ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவரும் இங்கிலீஷ்லயே சொல்லிட்டு அந்த டாடா சுமோலயே எங்க பொண்ணை கூட்டிட்டு போனாரு கார்ல. அவரு காலேஜுக்கே கூட்டிட்டு போய் கிளாஸ் ரூம்ல கொண்டு விட்டுட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இவளுக்கு ஒரே பயம். அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப பயம். நான் ஆனால் அப்போ ஒரு வார்த்தை கூட அவளை திட்டவும் இல்லை. சரி, அதுக்கப்புறம் நான் ஆட்டோவில் கம்பெனிக்கு வந்து என்னோட வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு போனால் உடனே ஒரே அழ. அம்மா சாரிம்மா, என்னை மன்னிச்சிடுமா, நான் தெரியாமல் தப்பு நடந்துருச்சுமான்னு. பரவாயில்லம்மா விடு, இருந்தாலும் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணக்கூடாது. அந்த வண்டி எதுக்கு எனக்கு முன்னாடி போச்சு, நான் எப்படி தைரியமா அந்த இடத்துல வந்தேன்னு. அது எப்படின்னா, நம்ம வந்து மதர் அந்த பிரச்சனை ஆனா உடனே மதரை கூப்பிட்டுட்டோம். உடனே அப்படியே குழந்தை மாதிரி நான் இருக்கேன், உன்னை நான் கூட்டிட்டு போறேன், நீ அழாத. அந்த குழந்தை கண்ணுல கண்ணீரை பார்த்ததும் நான் அழல. ஆனா நான் தைரியமா தான் இருந்தேன். அந்த குழந்தையோட கண்ணுல கண்ணீரை பார்த்ததும் மதர் எப்படி அந்த வண்டியில வந்தாங்க, எப்படி போச்சு, எதுவுமே எனக்கு தெரியல.
அப்போ அப்பா மதர் நம்ம கூடவே இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அழுதுட்டே வந்தேன். நான் அதே ஆட்டோலயே வந்துட்டு, இன்னும் கேட்டா நான் ஆட்டோல கூட வரல, அவங்ககிட்ட செக் பண்ணிட்டு நான் பஸ்ல வந்து கம்பெனில வந்துட்டேன். அப்புறம் அந்த காலேஜ்ல என் பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கு லோன் வாங்கி தான் நான் படிக்க வச்சேன். லோன் வாங்கி படிக்க வைக்கும் போது ஐஓபி, அண்ணா நகர் ஐஓபி பேங்க் இருக்கு. அந்த அந்த பேங்க்ல வந்து யாரையுமே எங்களுக்கு தெரியாது. எங்க ஹஸ்பண்ட் போய் அவர்கிட்ட இந்த மாதிரி அதுக்கு மூல காரணம் என்னோட தங்கை. அவங்க வந்து இந்த மாதிரி லோன்லாம் தராங்க இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு. பிஇ ஐடில படிக்கிறாங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இவன் நல்லா படிப்பா என்னோட பொண்ணு. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ போய் கேளு, லோன் கேளு தருவாங்க அப்படின்னு. எங்க ஹஸ்பண்ட் போய் லோன் கேட்டார். நான் லீவு போட மாட்டேன், ஆஃபீஸ் போயிட்டேன். அவர் போய் லோன் கேட்டார். அவர் வந்து ஷூரிட்டி இருக்கா? இல்லை சார். வேற ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்ல வேலை செய்றீங்களா? இல்லை சார். யாராவது பெரிய ஏதாவது ப்ராப்பர்ட்டி ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்லை சார், எதுவுமே இல்லை என்கிட்ட. அப்போ எதை வச்சு கேட்குறீங்க? ஏதாவது வேணும்ல சார் அப்படின்னு. அப்போ எங்க ஹஸ்பண்ட் சொன்னாரு, சார் நான் நிராயுத பாணி, என்கிட்ட நான் டிரைவரா வேலை பார்க்குறேன், இவ்வளோ சம்பளம் வாங்குறேன், எங்க ஒய்ஃப் இந்த மாதிரி செய்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க, இதுதான் என்னோட இது. ஆனால் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுதான் சார், இதுதான் என்னோட இது, வேற எதுவும் என்கிட்ட இல்லை சார், நீங்கள் நம்பி. அவர் வந்து ஆனால் அது போகும்போது ஃபார்ம் வாங்கும்போது நான் சொன்னேன் மதர்ன்னு சொல்லிட்டு அவர் கையில் கொடுங்க ஃபோனை ஃபார்மன்னு. ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாது அப்பெல்லாம். ஆனால் நான் சொன்னதை அவர் செய்வார். உடனே அவர் வந்து என்ன பண்ணாரு, மதர் மதர் சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட ஃபார்மை கொடுத்த பிறகு இந்த கேள்வி ஒரு 5 நிமிஷம் வந்து இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு நைட்டு சொன்னார். 5 நிமிஷம் எங்கள் ஹஸ்பண்ட் முகத்தையே பார்த்தாராம் அந்த மேனேஜர். ஐஓபி பேங்க்கு அண்ணா நகர் ரவுண்டானா கிட்ட இருக்கு. இப்போவும் அந்த வழியா வரும்போது அந்த பேங்கை பார்த்தது நான் நன்றி சொல்வேன் அந்த பேங்க்குக்கு. அதுல பாபு சார்னு ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்போ அந்த வழி அந்த பேங்க் அப்படியே 2 நிமிஷம் பார்த்தாராம். பார்த்துட்டு சைன் பண்ணாராம் அந்த ஃபார்ம். அப்போ சைன் பண்ணும்போது அந்த மேனேஜர் சொல்றாராம், சார் நான் என்னோட கோட்டா முடிஞ்சிருச்சு, பேங்க்ல வந்து நான் இவ்வளோ பேருக்கு தான் லோன் தரணும் அப்படின்ற கோட்டா நேத்தோட முடிஞ்சிருச்சு. ஆனா நீங்க உங்களோட இதை வந்து இவ்வளோ ஓப்பனா சொன்னீங்க பார்த்தீங்களா, இது இது இருக்கு அது இருக்கு, நான் ட்ரை பண்றேன் சமாளிக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லாம, ஏன் நான் வெறும் ஆளு, என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்க இவ்வளோ ஓப்பனா சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா இதுதான் நான் பண்ற கடைசி சைன் ஃபார்ம்ல. இதுக்கப்புறம் யார் வந்து இதுவே நான் வந்து என்னோட இன்ஃப்ளூயன்ஸ்ல நான் சைன் பண்றேன் அப்படின்னு லோனை வந்து சேங்ஷன் பண்ணி சைன் பண்ணாரு. அவரு மட்டும் அன்னைக்கு அந்த பேங்க், எங்க தங்க சொன்னது ஒரு காரணம், அவரு மட்டும் அந்த பேங்க்ல சைன் பண்ணலைன்னா அவ்வளோ இப்போ இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் அப்ப கிடையாது. அடுத்தடுத்து பேங்க்குக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு காக்கவும் எனக்கு தெரியாது, எங்க வீட்டுக்காருக்கும் தெரியாது. வேற ஏதாவது ஒரு காலேஜ்லயோ இல்ல ஏதாவது. ஆனா அவளுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அந்த ஒரு அற்புதம் நிகழ்ந்தது அவரோட அன்னையோட அருள்னால தான் நடந்துச்சு. அதாவது நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பிக்கை மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. எந்த கடவுளா இருந்தாலும் நம்பிக்கை முதல்ல நம்பணும். அந்த நம்பிக்கைன்ற சக்தி வந்து எல்லாத்தையும் நடத்திடும். மற்றவங்க சொல்லுவாங்க இப்படி அப்படி இப்படி அப்படின்னு, அதெல்லாம் நம்ம காதுலயே வாங்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அது மாதிரி பண்ணவே மாட்டேன், இது செய்யவும் மாட்டேன். அதே அதே மாதிரி என்னோட பேத்தி வந்து 3 வயசு வரைக்கும் பேசவே இல்லை. ரொம்ப வருத்தம், பேசவே மாட்டா, எதுவுமே பேச மாட்டா. டாக்டர்கிட்ட போனோம் என்ன பண்ணோன்னு. அப்பவும் நான் மதர்கிட்ட தான் சரண்டர் பண்ணேன், அன்னையே என் குழந்தை பேத்தி பேசணும் அப்படின்னு. நிறைய அவங்க வந்து அப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க, அம்பத்தூர் மதர் சென்டர் அங்க ஒன்று இருக்கு, அதுக்கு பக்கத்துலயே ஒரு கிளாஸ் இருக்கு, அங்க கொண்டு போய் சேருங்க, அவங்க அந்த கலர்கள் அதெல்லாம் பார்த்து செய்வாங்கன்னு. அப்புறம் அங்க கொண்டு போய் சேர்த்துட்டு அங்கேயே நான் உட்காந்துருப்பேன். ஒரு 6 மணி 6:30 வரைக்கும் 7 மணிக்கு உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறமா பாப்பாவை கூட்டிட்டு வருவோம். அப்படியே இருந்து எப்படி பேசினானே தெரியல, திடீர்னு ஒரு நாள் அம்மா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டான் என்னோட பேத்தி. அதுவும் என்னோட அன்னையோட கருணையும் அன்பும் அது மட்டும்தான் சொல்ல முடியும். அதே மாதிரி கர்மயோகி ஐயா எழுதின அன்னையின் தரிசனம்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கில் படித்தோம்னா நம்ம வந்து ஒரு பொருளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்,
என்ன பண்ணணும் அப்படின்றது நமக்கு எல்லாமே தெரியும். அதுல அன்னைய பத்தி தெரிஞ்சுக்கிறவங்க முதல்ல அன்னை தரிசனம் புக்கு படிச்சாலே அவ்வளோ அற்புதம் அந்த புக்ல. அதாவது நார்மலா எல்லாருக்கும் புரியுற மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு புக்கு. அதுவும் நான் வந்து என்னோட பிஎஃப் பணத்துல முதல் ஒரு மதரோட இது செய்யணும் அப்படின்ட்டு அந்த புக்கு வாங்கினேன். அந்த புக்கு படிச்சு நான் நிறைய எனக்குள்ள மாற்றங்களை நான் நல்லா பண்ணிட்டேன். அதே மாதிரி எனக்கு அந்த கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்த்து பார்த்து 15 வருஷம் வேலை பார்த்ததுல என்னோட முட்டி ரொம்ப தேஞ்சு போச்சு. நடக்கவே முடியாது என்னால. ஒரு செவுத்த பிடிச்சு நடப்பேன். நடந்து வந்துகிட்டே இருப்பேன் ஆபீஸ்ல இருந்து. ஒரு பாதி வழியில அப்படியே நின்னுடுவேன். அந்த முட்டி வந்து மடக்கு மடக்குன்னு சவுண்டு கேட்கும். ஆனா என் பொண்ணு படிக்கணும், 4 வருஷம் படிக்கணும். ஆனா என் தங்க, எங்க தம்பி, எங்க அம்மா எல்லாம் நல்ல சப்போர்ட். அவங்க சொன்னாங்க, இல்ல நீ வேலையை விட்டுடு, வேண்டாம் நீ பாத்துக்கலாம், நீ அப்புறம் நடக்கவே முடியாம போயிடும். ஆனாலும் நான் வந்து என் பொண்ணு பரீட்சை முடியிற வரைக்கும், எக்ஸாம் 4 வருஷம் முடியிற வரைக்கும் நான் வேலையை விடமாட்டேன்னு ஒரு 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 கொள்கையோட இருந்து போய்கிட்டு வந்துட்டு கஷ்டப்படுறேன். ஆனா அந்த வலி வந்து முட்டி வலி வந்து நம்மளோட எதிரிக்கு கூட வரக்கூடாதுங்க. அது அப்படி ஒரு கஷ்டம். அப்போ வந்து என்னோட ஹஸ்பண்டு, எங்க பொண்ணு, எங்க தம்பி எல்லாரும் சொன்னாங்க, நம்ம அப்போ வந்து 2 லட்சம் நினைக்கிறேன் ஒரு ஆப்ரேஷனுக்கு. 1,50,000 இன்னும் 2 லட்சம். ஐயோ அவ்வளோ பணம்லாம் 2 காலும் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம், நமக்கே இப்ப வேண்டாம், பாத்துக்கலாம் அப்படின்னு. என்னோட வலி வேதனையில நான் என்ன பண்ணுவேன் சொல்லுவேன்னா, கதவை சாத்தி தாப்பா போட்டுட்டு மதர் போட்டோவை பார்த்து அப்படி அழுவேன். அழுதுட்டு சொல்லுவேன், ஒண்ணு என் முட்டி வலிய குணப்படுத்துங்க, இல்ல என்ன உங்ககிட்ட அழைச்சிட்டு போங்க. எனக்கு பசங்க ஞாபகம் யார் ஞாபகமே வரல, அந்த வலியோட வேதனை அப்படி. அப்போ வந்து நான் இந்த மாதிரி அழறத பார்த்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு அப்புறம் கதவை திறந்துட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வெளியில வருவேன். ஏன்னா எனக்கு வெக்கமா இருக்கும், நம்ம அழுவுறத யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு. ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு, என் டாக்டரு, என்ன சொந்தக்கார தங்கச்சி தம்பி எல்லாம், நம்ம கடன் வாங்கினாலும் இந்த ஆபரேஷனை பண்ணிடலாம் அப்படின்னாங்க. நான் கடன் வாங்க எனக்கு பயம், வேண்டாங்க வேண்டாம் பார்க்கலாம். அப்போ மட்டும் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நல்ல மதர் வந்து எனக்கு ஹை டெக்னாலஜி, நான் சொல்றது வந்து 2000 2001 2002ல இந்த விஷயங்கள்லாம் நடந்தது. அப்ப நான் சொல்றேன், எனக்கு வந்து என்ன மதர் வந்து சேஃபா தான் வச்சிருக்காங்க, நான் எனக்கு ஹை டெக்னாலஜியா ஆபரேஷன் பண்ண போறாங்க, அதனாலதான் நான் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம இதுல ரொம்ப எனக்கு இன்வால்வ் ஆகவே இல்லை. ஆகலைன்னா நான் நம்ம அந்த எந்த இதுவும் நான் வெறுக்கல. எல்லா தெய்வங்களும் ஒரு தெய்வம் தான், அந்த தெய்வங்கள் மூலமா தான் மதரையே காமிச்சிருக்காங்க அப்படின்னு, குலதெய்வம் மூலமா தான் மதரும் அருள் புரிவாங்கன்னு மதர் புக்ல நான் படிச்சிருக்கேன். அப்போ அவங்க சொன்னாங்கன்னு நான் அது மட்டும் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். ஆனா எல்லாம் பாக்குறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஏன் செல்வி இவ்வளவு கஷ்டப்படுற, ஏன் தமிழ்ச்செல்வி கஷ்டப்படுற, பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும். ஆனா எப்படி எனக்கு அவ்வளவு தைரியம், வலி, வேதனைகள்லாம் இருந்ததுன்னு இப்ப நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா 2018ல எங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு. ரொம்ப ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்ப ஹார்ட் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. பாப்பாலாம் நல்ல வேலைக்கு போயிட்டாங்க, எல்லாம் நல்ல வேலை எல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனாலும் அவரு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு, உடல் ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அப்போ 2018 13ஆம் தேதி அவரு மதர் கிட்ட போயிட்டாரு. 7ஆம் தேதி அன்னை சென்டர் இருக்கு அம்பத்தூர்ல, அங்க அசோகன் சார் ஒருத்தர் பேசுவாரு, அதாவது கர்மயோகி ஐயாவோட பையன். அப்போ நான் வந்து அங்க போயிட்டு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் 7 மணி வரைக்கும் ப்ரேயரு, ஸ்பீச் எல்லாம். எனக்கு என்னவோ அன்னைக்கு ரொம்ப மனசு சரியில்லை, ரொம்ப மனசு வேதனை. அவரு சாப்பிடாம இருக்கிறது, என்னால முட்டி வலியில தாங்க முடியல, என்னால நடக்கவும் முடியல, குழந்தை வேற பேசல, இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்போது எனக்கு ரொம்ப வேதனை. என்னவோ தோணுச்சு எனக்கு, நான் காலையில போயிட்டு நான் 7 மணிக்கு தான் வருவேன், நான் மதர் சென்டர் போறேன் அம்மு, என்னை கொண்டு வந்து தயவு செஞ்சு விடுன்னு. அன்னைக்கு என் தங்க கூட வீட்டுக்கு வரதா சொல்லியிருந்தாங்க, மறைமலை நகர்ல இருந்து எங்க ஹஸ்பண்டை பார்க்க. ஆனாலும் எனக்கு அவங்க வந்தாலும் நீ ஹோட்டல்ல லஞ்ச் வாங்கி அக்காவுக்கு எல்லாம் கொடுத்துருமா, எனக்கு என்னவோ மனசு சரியில்லைன்னு நான் மதர் சென்டருக்கு போயிட்டேன். போயிட்டு செவுத்துல சாஞ்சிட்டு மதர் கிட்ட அப்படியே அந்த அசோகன் சார் ஸ்பீச்சை கேட்டுட்டு, நீங்க எல்லாம் எப்படி நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் வேண்டுனதை நான் அப்படியே சொல்றேன். நான் மதர் கிட்ட என்ன சொன்னேன், 7ஆம் தேதி, மதர் அவரு படுற கஷ்டம் என்னால பார்க்க முடியல, அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு,
பசங்களும் கஷ்டப்படுறாங்க. என்னாலையும் அவரை கவனிக்க முடியல. தனக்கு ஒரு நர்ஸும் வச்சிருக்கோம். அப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறதை என்னால சகிக்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒண்ணு நீங்க வந்து உங்ககிட்ட எடுத்துக்கங்க. இல்லையா அவரை வந்து எனக்கு இப்படிதான் வேண்ட தெரிஞ்சுது. இல்லையா நீங்க அவரை நல்லா குணப்படுத்துங்க. இது உங்களோட முடிவு என்னன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இப்படிதான் பேசுனேன் நான் மதர் கிட்ட அந்த ரூம்ல. மனசுக்குள்ளவே சத்தமா பேசாம மனசுக்குள்ளவே அப்படியே பேசுறேன். ஒரு மூலையில நல்ல மூலையில போய் சாஞ்சி உட்கார்ந்துக்கிட்டேன். யாரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. காலை என்னால மடக்கவும் முடியாது, சமணம் போடவும் முடியாது. அவர்கிட்ட மட்டும் பாலு சார் கிட்ட மட்டும் சொல்லிட்டு, சார் நான் கொஞ்சம் காலை நீட்டிக்கிறேன் சார், தப்பா நினைச்சுக்காரு. இல்ல இல்ல ஓகே ஓகே நீட்டிக்கங்க. ஏன்னா அவர் நான் நடந்து வரதை அவரே பார்ப்பாரு. அதனால நீட்டிக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. மற்றவங்களுக்கு இடைஞ்சல் வரக்கூடாதுன்னு நான் ஒரு மூலையில போய் உட்காந்துட்டு நான் இதான் வேண்டுனேம்மா. 7ஆம் தேதி நான் வேண்டுனேன். மறுவாரம் 13ஆம் தேதி போகி அன்னைக்கு எங்க ஹஸ்பண்ட் வந்து மதர் கிட்ட சரண் அடைஞ்சிட்டார். அந்த ஒரே வாரம் நான் அழுததா இல்ல மதரே விரும்பினாங்களா? நான் நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லல, இப்படியும் சொல்ல. எனக்கு மனசுல என்ன தோணுச்சோ அதை தான் நான் மதர் கிட்ட கேட்டேன். நீங்களே முடிவு பண்ணுங்க. இல்ல அவரை நல்லா ஆக்கி நல்ல குணமாக்கி கொடுங்க அப்படின்னு. அதுவும் அன்னையோட அருளால எனக்கு அற்புதமா நடந்துச்சு. இந்த நம்ம இந்த சத்சங்கத்துல ஷியாம்லா அம்மா பேசுறத கேட்க கேட்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும். வேலை பார்த்துக்கிட்டு கூட பேசுவேன். அவங்களோட கனிவான பேச்சு, அவங்க மதர் கிட்ட நெருங்கி வர்றது, அவங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து நான் இப்ப காரு எல்லாம் பசங்க வாங்கிட்டாங்க. எல்லாம் நல்ல வசதியா அன்னை என்ன வச்சிருக்காங்க. அதுக்கு அருள் புரிஞ்சது அன்னை தான். ஆனா நான் வெளியில போனாலும் போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள மதர் சிம்பல் போட்ட கார் ஒண்ணு முன்னாடி போகும். அது அப்ப கூட பசங்க கேட்பாங்க, என்னம்மா இன்னைக்கு மதர் சிம்பல் ஒரு காரையும் நான் பார்க்கல. பார்ப்பேன் கண்டிப்பா பார்ப்பேன், பார்க்காமலாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி ஏதோ ஒரு கார், ஏதோ ஒரு டாடா சுமோ வண்டி, வேனு, எதுலனா ஒண்ணுல மதர் சிம்பல் ஸ்ரீ அன்னைன்னு போட்டதை நான் பார்ப்பேன். அவங்க அப்படி ஃப்ரண்ட்ல போகும்போது எனக்கு என்ன மனசுல தோணுன்னா, நான் முன்னாடி போறேன், அப்படியே நான் முன்னாடி போறேன் நீ பின்னாடி வான்ற மாதிரி எனக்குள்ள ஒரு பூரிப்பு. ஐயா மதர் சிம்பல், அந்த சிம்பலை பார்த்தாலே எனக்கு ஒரு மனசுல அப்படி ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் பயங்கரமா இருக்கும். அப்படி ஒரு ஆனந்தமா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், மதர் என் வாழ்க்கையில அருள் புரிஞ்சது. எனக்கு பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. தாலி செயின் வாங்கியாச்சு. வாங்கி நான் பீரோல எல்லா நகையும் வாங்கி வச்சிருந்தேன். அப்பெல்லாம் நான் ஆப்ரேஷன் பண்ணல, வலி. ஏதோ ஒரு இதுல நான் பீரோவை சரியா பூட்டலையா என்னன்னு தெரியல. ஆனா எங்க வீட்டுல அந்த மெய்டு தான் எடுத்தாங்கன்றது எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு வந்து அந்த தாலி செயினை மட்டும் எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் மறுநாள் எதுக்கு இருக்கும் போது செயினை காணும். சரி பீரோ ஃபுல்லெல்லாம் தேடுறேன். நிச்சயம் ஆயிருக்கு, கல்யாணம் 2-3 மாசத்துல நடக்க போகுது, தாலி செயின் காணுன்னதும் என்ன நினைக்க முடியும் சொல்லுங்க. ஆனா என் பொண்ணும் மதருக்கு ரொம்ப ரொம்ப இதுவா இருப்பான். மதர்னு இதுவா இருப்பான். அவ என்ன பண்ணா ஒரே அழ ஆரம்பிச்சுட்டான். இதை வந்து அந்த மெய்டு பார்த்துன்னு இருந்தாங்க. அந்த வீடெல்லாம் பெருக்குறாங்கல்ல, அவங்க வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. இவ தேம்பி தேம்பி அழுவுறது, நான் அழறது, எல்லாம் அழறத பத்தி எங்க ஹஸ்பண்ட் மட்டும்தான் தைரியம் சொன்னாரு. இருக்கும் இருக்கும் கவலைப்படாது. நான் என்ன தேடுறேன், மதர் 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 சொல்லிட்டு பீரோவெல்லாம் எடுத்துறேன், எல்லா நகையும் எடுத்து போடுறேன், எல்லாம் தேடுறேன், இல்லவே இல்லை செயின். இந்த டிராவல் பேக் வந்து நாங்க புதுசா வாங்கி வச்சிருந்தோம். அந்த பேக்கையும் எதுக்கு அந்த பேக்ல போகணும், அது போகாது. ஆனாலும் என்னோட ஆற்றாமை தேடணும், எதுல தேடுறதுன்னு தெரியாம அந்த பேக்கெல்லாம் திறந்து பாக்குறோம், ஜிப்பெல்லாம். அப்போ எங்க வீட்டுக்காரர் ஏடி இந்த பேக்ல ஏன் வரப்போகுது அப்படின்னு பேக்கை திறந்து பார்த்தோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த பேக்ல செயின் இல்ல, காலியா தான் இருந்தது. ஆனா அந்த பொண்ணு மட்டும் நல்லா இவ அழுவுறது, நாங்க எல்லாரும் அழுவுறதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு கம்முன்னு போயிடுச்சு. மறுநாள் வந்து அம்மா கிடைச்சுதாம்மான்னு நான் எதுவுமே சொல்லாம, ஆனா 5 மணி காலையில 5 மணிக்கு என்கிட்ட மட்டும் எங்க பொண்ணு சொல்லிட்டு பாண்டிச்சேரி போயிட்டான் ஆசிரமத்துக்கு. அவ என்ன சொன்னா, அம்மா நான் ஆசிரமம் போறேன், அவ்வளவுதான், கிடைக்குமா கிடைக்காதா அதை பத்தி எல்லாம் எதுவுமே பேசல. அம்மா நான் ஆசிரமம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறுத்தல. என்ன நான் அதிர்ச்சியிலேயே உட்கார்ந்து இருக்கிறேன், நைட்டெல்லாம் தூங்கல.
அது அப்படியே உட்கார்ந்துருக்காரு. அம்மா நான் ஆசிரமம், சரிம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவ மட்டும் பஸ் பிடிச்சி ஆசிரமத்துக்கு போயிட்டு உட்கார்ந்துட்டா. அவ போய் அந்த ஆசிரமத்துல என்ன வேண்டியிருக்கா, மதர் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல, நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு நல்ல செய்தி சொல்லணும் அப்படின்னு மதர் கிட்ட வேண்டிட்டு, இப்படிதான் அவ வேண்டி இருக்கிறான். வேண்டிட்டு பஸ்ல திரும்பி வந்துட்டு இருக்கா. இதுக்கடையில இந்த பொண்ணு வந்து 9 மணிக்கு வேலைக்கு வந்துருச்சு. வந்து வீடெல்லாம் பெருக்குச்சு, எல்லாம் பண்ணிச்சு, பாத்திரம் தேய்ச்சுது. ஆனா அந்த அதே எந்த பேக்கை நான் திறந்து பார்த்து எங்க வீட்டுக்காரர் திட்டினாரோ, அந்த அதுல எல்லாம் ஏண்டி போகுதுன்னு திட்டினாரோ, அந்த பேக்ல அந்த பொண்ணு நாங்க அழுததை பார்த்து அந்த செயினை கொண்டு வந்து அதே பேக்ல போட்டுச்சு. அந்த ஜிப்பெல்லாம் போட்டுட்டு இருக்கு. போட்டுட்டு அந்த பொண்ணு பாட்டு போயிடுச்சு, வேலைக்கு போய் வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு போயிடுச்சு. இந்த விஷயம் கேள்விப்பட்டு என்னோட இன்னொரு தங்கச்சி மறைமலை நகர்ல இருந்து வந்துட்டாங்க. வந்து அவங்க வந்து தேடுறாங்க. ஐயோ செயின் தேய்ச்சு ஒரு நாங்க ஏதாவது ஒண்ணுன்னா எல்லா தங்கச்சியும் வந்துருவாங்க எனக்கு. அப்போ வந்ததும் இருக்கா இருக்கா நான் கேள்விப்பட்டேன், நீ அழாத, தேடு தேடுன்னு அழறேன். அவ வந்து நான் பார்த்துட்டேன் மாலதி, நீ ஏன் அதெல்லாம் தேடுற, எனக்கு ஒன்றும் புரியல. அப்பவும் நான் அந்த பொண்ணு மேல சந்தேகப்படலை. எப்படி போச்சுன்னு தான் எனக்கு மைண்ட்ல தோணுது. அப்போ எங்க தங்கச்சி வந்து தேடிட்டு இருக்கா. அப்போ தேடிட்டே இருந்தவன் அந்த அந்த டிராவல் பேக் நாங்க வாங்கி புதுசா பொண்ணுக்கு வச்சிருந்தத சும்மா பேக்கை போய் திறக்கிறா, ஜிப்பை திறந்துடா. அப்போ எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, அம்மா அவெல்லாம் நேத்தே அந்த பேக் அதுல ஏமா போகுது, அவெல்லாம் அவ தேடிட்டாமான்னு. இருங்க மாமா நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பேக் ஜிப்பை திறந்து இப்படி உள்ள கை வச்சு இப்படி தொலாவுறா. செயின் இருக்கு மேடம், செயின் இருக்கு. அன்னை அன்பர்கள் எல்லாருக்கும் சொல்ல, செயின் இருக்கு, எனக்கு இப்போ உடம்புக்கு இருக்கு. கையில தொலாவுறா, செயின் இருக்கு. அக்கா செயின் இருக்கு அப்படின்னு சொல்லி தூக்கி கையில அப்படியே காட்டினா, எனக்கு ஒரே அதிர்ச்சியில தேம்பி 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 அழுதேன் நானு. எங்க தம்பி வந்து சொல்றான், அத கிடைச்சிச்சு, எதுக்கு அழுவுற எதுக்கு அழுவுறன்னு. அப்படியே மூச்சே எனக்கு அடைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே செருமிற அழுவ ஆனந்தத்துல. மதர் ஐயோ இப்படி பண்ணிட்டாங்க. எங்க பொண்ணு வரா. அப்ப செல்போன்லாம் கூட இல்ல. எங்க பொண்ணு செல்போன் இருக்கு, பட் இவ போன் பண்ணல. அதுக்குள்ள இவ வரா, வீட்டுக்குள்ள வரா. எங்க தங்கச்சி போய் அவர்கிட்ட சொல்றா, அம்மு செயின் கிடைச்சிருச்சு அம்மு அப்படின்னு. அப்படியே அவளும் அப்படியே உட்காந்துட்டு மதர் ரூம்னு ஒண்ணு வச்சுட்டு இருந்தோம், அங்க போய் ப்ரே பண்ணிட்டு வந்தா. அது அவ அங்க வேண்டுனது என்ன, ஒரு குழந்தை அன்னை வந்து பெரியவங்களை விட குழந்தை கேட்டா ரொம்ப இதுவா யார் கேட்டாலும் கொடுப்பாங்க. ஆனா அவ சின்ன குழந்தை, அவ கேட்டான்றதுக்காக அன்னை வீட்டுக்கு வர்றதுக்குள்ள எனக்கு நல்ல செய்தி வரணும், எப்படி வேண்டணும் கூட அந்த பிள்ளைக்கு தெரியல, எனக்கு நல்ல செய்தி நீங்க கொடுக்கணும் அப்படின்னு அவ அததான் வேண்டிட்டு வந்தாலாம். வந்ததும் செயின் கிடைச்சிச்சுன்னதும் அப்போ அன்னையோட அற்புதத்தை நம்ம என்னன்னு சொல்றது. அப்படி ஒரு அப்படி ஒரு அற்புதம் அந்த தாலி செயின் கிடைச்சது. அதே மாதிரி அன்னை கார்ல முன்னாடி போனாலும் எனக்கு ஆனந்தமா இருக்கும். அதே மாதிரி சாவித்ரி புக் வந்து எனக்கு இங்கிலீஷ்ல ரொம்ப படிக்க தெரியாது. அசோக் நகர் பில்லர்ல போகும்போது அந்த சென்டருக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க, அந்த சார் சொன்னாரு, இப்போ அன்னை அடிகள்னு பேர்ல இருக்கிறார் அவரு, அந்த பார்த்திபன் சார், அப்பா அவர் பேர் பார்த்திபன். அவர் சொன்னாரு, உனக்கு படிக்க தெரியலன்னா என்னம்மா பரவாயில்ல, நீ இந்த புக்கு கையில கொண்டு போய் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும், எடுத்து வச்சுக்கோங்க, வீட்டுல இருந்தாலே இந்த புக்கு இது. சரின்னா அந்த புக்கை வந்து அப்படியே நான் எழுத்து கூட்டி படிச்சுட்டு இருப்பேன். இங்கிலீஷ்ல தெரிஞ்சதை படிப்பேன், தெரியாத ஸ்பெல்லிங்க விட்டுட்டு அடுத்த ஸ்பெல்லிங் போவேன். அது நைட் அந்த மாதிரிலாம் படிப்பேன் நான். இதுல ஒன்றும் எனக்கு இதுவே கிடையாதுங்க சொல்றதுல, அப்படியே படிப்பேன். ஆனா அதுக்கும் மதர் வந்து எனக்கு வழி பண்ணிட்டாங்க. ஆனந்தி மேடம் வந்து அந்த சாவித்திரி புக்கை அப்படியே தமிழ்ல தொகுத்து 5 பாகமா வெளியிட்டாங்க. இப்ப வந்து எனக்கு அந்த ஒரு வரிக்கும் ஒரு அர்த்தம் எனக்கு புரியுது. புரியாம நீ ஏன் படிக்கிற, புரிஞ்சு படிமா அப்படின்னு மேடம் மூலமா எல்லாரும் சொல்லுவாங்க. நம்ம உழைச்சதுனால நமக்கு பணம் கிடைக்குது, நம்ம வேலை பார்த்ததுனால கிடைக்குது, நம்ம நைட் அண்ட் டே வேலை பார்த்ததுனால நமக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது, நீ நீ சீக்கிரமா சேர்த்து வச்சதுனால அந்த காசு கிடைச்சது. சும்மா என்ன கிண்டல் கூட தமாஷா சொல்லுவாங்க, எது ஒன்னாலும் நீ மதர் மதர் சொல்வ, இப்ப பாரு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. என்னோட நினைப்பு என்னன்னா, உனக்கு அந்த உழைக்கிறதுக்கு உண்டான தெம்பை யார் கொடுத்தது, உனக்கு அந்த ப்ராஜெக்டை சக்சஸா முடிக்கிறதுக்கு உண்டான அறிவை யார் கொடுத்தது. உன்னோட அறிவு இருந்தாலும் இந்த நேரத்துல இந்த அறிவை நீ செயல்படுத்தணும் அப்படின்ற எண்ணங்களை யார் கொடுத்தது, அதுக்கு மூல காரணம் கடவுள், மதர் தான், அன்னை தான். அவங்க சொல்லிதான் நீ அதை செய்தியே தவிர நானா எதுவும் செய்யல.
நானா எதுவுமே பண்ணல அப்படின்ற எண்ணங்கள் எல்லோருக்குமே வரணும். எனக்கும் அது முன்னெல்லாம் அப்படிதான் நானும் பேசுவேன். நான் மட்டும் அந்த கஷ்டப்பட்டு அந்த கடன் அடைச்சு அன்னைக்கு போய் அதை பேசினேன், நான் தான் அதை பண்ணினேன்னு. ஆனா இப்பெல்லாம் அந்த எண்ணங்களே எனக்கு வர்றதில்லைங்க. இப்பெல்லாம் வந்து என்ன சொன்னது மதர் தான். இப்ப வந்து இதுக்கு பேசுறது எப்படி பேசுறது அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சேர்த்தும் வச்சு பிராக்டிஸ் பண்ணியும் பேசல. போனை எடுத்த மதர் உங்ககிட்ட சொல்லிட்டு நான் ஏன்னா என்னோட வாழ்க்கையில அன்னை எனக்கு செஞ்ச நம்பிக்கையோட நம்பிக்கையோட அன்னை எனக்கு பண்ணத மற்ற அன்பர்களும் எல்லா அன்பர்களும் அன்னையை பத்தி என்னை விட தெரிஞ்சவங்க தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் அன்னையை பத்தி தெரியாதவங்களுக்கு சில விஷயங்கள் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு அம்மா பேசினாங்க. சண்முக பிரியா மேடம் வந்து சொன்னது. அதே மாதிரி ஒருத்தவங்க பேசினாங்க, அந்த பையன் வக்கீலா இருக்கான். அவங்க பேசினாங்க, அந்த பாம்பு எல்லாம் இருக்கிற இடத்துலயே அவங்க வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அதை கேட்கும்போது அவங்க எதுக்கு சொல்றாங்க, அன்னைய நம்பிட்டா நம்ம எந்த இடத்துலயும் இருக்கலாம், பாம்பு இருக்கிற இடத்துலயும் இருக்கலாம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்றத வெளிப்படுத்துறதுக்கு தான் அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி நானும் அன்னை வந்து எனக்கு என்னோட வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இனிமே எப்போதுமே அன்னை செய்யறது தான். அன்னை ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் இந்த கஷ்டம் அன்னை ஏதோ நன்றி தான் சொல்லுவேன் அன்னைக்கு. நான் முன்னெல்லாம் தெரியாது எனக்கு. முன்னெல்லாம் வந்து இப்படி கேட்பேன், என் மதர் என்ன கஷ்டப்படுத்துறீங்க, என் மதர் என்ன கஷ்டப்படுத்துறீங்கன்னு. ஆனா இப்போ இந்த ஆனந்தி மேடம் கிளாஸ் அட்டன் பண்ணி, பத்மா மேடம் கிளாஸ் அட்டன் பண்ணி, புக்ஸ் மதர் புக்கை படிக்க படிக்க இப்போ வந்து அன்னை நன்றி அன்னை எது கஷ்டத்தை உடனே கொடுத்தாலும் மதர் தேங்க்யூ மதர், நன்றி மதர், இந்த இந்த கஷ்டத்தை நீங்க கொடுத்தது ஏதோ ஒரு நல்லதுக்கு, இந்த கஷ்டத்துல இருந்து ஏதோ எனக்கு நீங்க உணர்த்துறீங்க அப்படின்னு. எவ்வளவு பெரிய மன கஷ்டங்கள் இருக்கு, இப்பவும் இருக்கு. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் கொடுத்தாலும் அதுக்கு நன்றி மட்டும்தான் சொல்லணும். நன்றின்னு மதர் வந்து ஒரு தெய்வமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நன்றின்ற தெய்வத்தை நீ கையில பிடிச்சிட்டீன்னா நீ அடிக்கடி அந்த நன்றி சொல்ற மாதிரியே உனக்கு எல்லாமே அமையும். இப்ப நம்ம ஒருத்தர் நமக்கு ஒண்ணு கொடுத்தாதான் நம்ம நன்றி சொல்றோம், இல்ல பேசினா ஆறுதலா பேசினா நன்றி சொல்றோம். அப்ப நம்ம நன்றியை அடிக்கடி யூஸ் பண்ண பல அந்த அந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல நன்றி சொல்றதுக்கு உண்டான விஷயங்களே நமக்குள்ள நடக்கும். அப்படின்றத என்னோட வாழ்க்கையில நான் உணர்ந்துட்டேன். எதுக்குனாலும் நன்றி தான். நன்றியை தவிர உலகத்துல ஒரு பெரிய தெய்வமே கிடையாது. அப்படி ஒரு விஷயங்கள் நன்றி. எதுக்குனாலும் ஒரு தும்மல் வந்தால் கூட ஒரு நன்றி சொல்லணும். அதுவும் சங்கரன் சார் பேசும்போது ஐயோ அற்புதமா இருந்தது அந்த பேச்சு. அவர் சொன்னாரு, நீங்க வந்து இப்ப எங்கன்னா போவீங்க, மதர் ஆஸ்பத்திரிக்கு போறேன் மதர், அவர் குழந்தை வந்து இந்த மாதிரி குழந்தை வந்து எங்கன்னா கடை விளையாட போறேன், அம்மா நான் விளையாட போறேன், அம்மா நான் சொப்பு எடுத்துன்னு போறேன், அம்மா நான் பக்கத்து வீட்டுக்கு போறேன், அம்மா நான் கடைக்கு போறேன், அம்மா என்னை கூட்டிட்டு போ, அந்த மாதிரி தானே குழந்தை சொல்லும். அதே மாதிரி நீங்களும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மதர் கிட்ட சொல்லிட்டு சொல்லிட்டு செய்யுங்க. ஃபர்ஸ்ட் விட்டு விட்டு தான் போவோம், அப்புறம் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அது கண்டிப்பா அது சக்சஸ் ஆகும் அப்படின்னு. அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இந்த இந்த காரைக்குடி சத்சங்கத்துல ஒவ்வொருத்தரும் பேசுற விஷயங்களை ஒவ்வொரு வாரமும் நான் ஒவ்வொரு விஷயத்த எடுத்துக்கிட்டு அதை நான் வந்து என்னோட வாழ்க்கையிலயும் கடைப்பிடிக்கிறேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஆனந்தமாவும் இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்குது. அந்த சங்கர சொன்னதே நான் அதுல வந்து இந்த சொல்ற விஷயத்த எடுத்துக்கிட்டேன். இப்ப அதே மாதிரிதான் சொல்லிக்கிட்டு போறேன். இப்ப கடைக்கு போனாலும் சரி, மேடம் மதர் குளிக்க போறேன், மதர் நான் இட்லி ஊத்த போறேன், ஆனா கேட்கறதுக்கு ஆனா மனசுக்குள்ள சொல்லிப்பேன். பாக்குறவங்க வந்து அப்படின்னு நினைப்பாங்க, சிரிப்பா கூட இருக்கலாம். ஆனா அது சொல்றது எனக்கு அது இன்னும் கொஞ்சம் நெருக்கமா ஏதோ அம்மா கிட்ட பேசுற மாதிரி, அம்மா இதை வாங்கிக்கூட, அம்மா அதை வாங்கிக்கூட அப்படின்னு நம்ம பேசுவோம்ல, அந்த மாதிரி ஒரு நெருக்கம் எனக்கு இந்த இந்த சங்கரன் சார் பேசுனதுல இருந்து அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. நம்பவே மாட்டீங்க, நான் அதை சொல்லிட்டே தான் இருக்கேன். இப்ப பேச போறத சொல்லுவேன், வாக்கிங் போறத சொல்லுவேன், கடைக்கு போறத சொல்லுவேன், ரைஸ் மில்லுக்கு போறத கூட சொல்லுவேன். மேடம் மதர் நான் ரைஸ் மில்லு போயிட்டு வரேன் அப்படி நம்ம சொல்ல 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 அவங்க என்னவோ நம்ம கூட பேசிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது, எனக்கு ஆகுது அந்த மாதிரி. அது அது வந்து எனக்கு அதுக்கு முன்ன தெரியல. ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு போகும்போது ப்ரேயர் பண்ணிட்டு போவேன், அது நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்ன நான் அப்படி செஞ்சது கிடையாது. சங்கரன் ஐயா சொன்ன பிறகுதான் அதை நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஃபாலோ பண்ணி ஓ இதுல இப்படி ஒரு விஷயம் இருக்காரு, இது நீங்க பண்ணுங்க அப்புறம் பாருங்க அப்படின்னு சொன்னாரு. சரி கரெக்ட் தானே அப்படின்னு அதை பண்ண ஆரம்பிச்சேன்.
அதுவும் எனக்கு ரொம்ப இதுவா நடந்துச்சு. அதே மாதிரி மதர் வந்து நம்ம அம்பத்தூர் சென்டருக்கு நான் திருமுல்லவாயில இருந்து அம்பத்தூர் போகணும்னா ஆட்டோவுக்கு 150 ரூபாய் கேட்பான். திரும்பி வரத்துக்கு 150 ரூபாய் கேட்பான். 300 ரூபாய். ஒரு கட்டத்துல அது அவ்வளவு காசு என்னால கொடுக்க முடியாது. அவ்வளவு கொஞ்சம் பிரச்சனை இல்லை. 300 ரூபாய் கொடுத்து போயிட்டு வர முடியாது. அது பஸ்லயும் என்னால முட்டி வெளியில ஏற முடியாது. பஸ்ல சுத்தமா ஏற முடியாது. போனா ஆட்டோல போகணும், இல்லை யார் கூடனா டூ வீலர்ல போகணும். வீட்டுல அவரு வேலைக்கு போயிடுவார். இப்படியே அப்படியும் கஷ்டப்பட்டு காசை சேர்த்து ஒரு தெரிஞ்ச ஆட்டோவை பிடிச்சி ஒரு 250 ரூபாய்க்கு போயிட்டு வந்துருவேன். அப்போ மாசத்துக்கு ஒரு தடவை தான் என்னால போக முடியும் மதர் சென்டருக்கு. ஆனா போனா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே உட்கார்ந்துருப்பேன். குறைஞ்சது 1 hour உட்கார்ந்துருப்பேன். ஒண்ணுமே பண்ண மாட்டேன், அப்படியே உட்கார்ந்துருப்பேன். அம்பத்தூர் சென்டர் வந்து அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருக்கும். இப்பவும் போனா அங்க போவேன். அப்போ ஆனந்தமா இருக்கும். அப்போ வந்து என் தம்பி ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியே இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு யமுனா. மாமா கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாரு, ஆட்டோ 300 ரூபாய் ஆகுது, என்னால கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அன்னை சென்டருக்கு போயிட்டு வந்தா மனசு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குது. பாப்பாக்கு வேலைக்கு போயிருக்கா, குழந்தை வேற இருக்கு, பேத்தியை வேற பாத்துக்கணும், ரொம்ப சிரமமா இருக்கு யமுனா அப்படின்னு என் தம்பி ஒய்ஃப் கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அவ டக்குன்னு ஒரு ஐடியா கொடுத்தா. அவ என்ன சொன்னா, அத்தை நீங்க தான் டூ வீலர்ல டிவிஎஸ் 50 ஓட்டுவீங்கல்ல, நீங்க என்ன பண்ணுங்க, அவளுக்கு எப்படி அந்த ஐடியா வந்ததுன்னே அவளுக்கே தெரியாதான். இந்த சைடு வீல் வச்ச 2 வீல் ஹேண்டிகேப்லாம் ஓட்டுவாங்கல்ல, அந்த வீல் வச்சு ஒரு வண்டி வாங்கிக்கோங்க அத்தை. அது நீங்க வந்து நீங்களே போய்க்கலாம் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க தைரியமா அந்த வண்டி வாங்கிக்கோங்க அத்தை, நீங்க தான் ஓட்டுவீங்கல்ல, அப்புறம் ஏன் நீங்க கஷ்டப்படுறீங்க, கொஞ்சம் நான் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னா. ஆமால்ல, அந்த வண்டி அது அது வந்து உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, விழ மாட்டீங்க, பேலன்ஸ் பண்ண மாட்டீங்கன்னு அவ இந்த மாதிரி சொன்னான். நான் போய் அவகிட்ட மதர் சென்டருக்கு என்னால போக முடியல, பணம் செலவு பண்ண முடியல. ஆனா மதர் சென்டருக்கு போகணும்னு எனக்கு ஆசை இருக்கு, என்னை கூட்டிட்டு போக யாரும் இல்லை அப்படின்னு நான் அவகிட்ட ஃபீல் பண்ண போக அவ இந்த ஐடியா கொடுக்க, உடனே நான் வந்து ஆமா இல்ல சரி நான் கேட்டு பாக்குறேன் என் பொண்ணுகிட்ட அப்படின்ட்டு பவித்ரா கிட்ட என் பொண்ணுகிட்ட சொன்னேன். அவ அவகிட்ட சொன்ன உடனே அவ என்ன பண்ணா, உடனே ஓஎல்எக்ஸ்ல பார்த்தா வண்டி. வெறும் 15,000 தாங்க அந்த வண்டி. அந்த அந்த வண்டிய பெரம்பூர்ல அவரு ஹேண்டிகேப்டு அவரு வந்து ஓஎல்எக்ஸ்ல பார்த்துட்டு போன்லயே பேசிட்டா. ஆனா என் பையன் வந்து அதுக்கு ஒத்துக்கல, அவன் பயந்தான். ஒத்துக்கலன்னா வேணாம் பவித்ரா, நீ ரிஸ்க் எடுக்கிற, அம்மா வந்து இப்பவே இவ்வளவு முடியாம இருக்காங்க, அவங்க ஏதோ நடமாடிக்கிட்டு இருந்தா போறோம், நீ ரிஸ்க் எடுக்காதன்னு. ஆனா நான் வந்து எப்படி அவ்வளவு தைரியமா அவன் சொன்னா சொல்லட்டும் அம்மோ, நான் ஓட்டுறேன் அந்த வண்டியை, நீ எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு. சரிம்மா நீ கேட்கறல நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓஎல்எக்ஸ்ல அவர்கிட்ட பேசினா அவர் 15,000க்கு அந்த வண்டி வாங்கி அவர் பேசினது. உடனே எனக்கு 2,000 கம்மியாவே கொடுத்தாரு, 14,000க்கு என்னவோ அந்த வண்டி. உடனே உடனே அதாவது அவன் நேத்து பேசினா மறுநாள் இவகிட்ட சொன்னேன் என் பொண்ணுகிட்ட. அடுத்த சண்டே தீபாவளி டைம் இவன் எங்க பையன் தலை தீபாவளிக்கு போயிட்டான். அவன் இருந்தா நிச்சயமா வாங்க விட்டுருக்க மாட்டான், அவன் வர்றதுக்குள்ள வாங்கணும் அப்படின்ட்டு. உடனே பெரம்பூர் போனோம், நானு எங்க பொண்ணு எங்க மருமக பிள்ளை போயிட்டு அவரு வந்து என்னவோ தெரியல, அவர் முஸ்லீம் ஒரு அன்பரு, ரொம்ப நல்ல தம்பி. அவரு வந்து வேற வண்டி வாங்கிட்டேன், நீங்க எடுத்துக்கங்க, ஆனா இது கொஞ்சம் ஓட்டுறது சிரமம், நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். அவரு கை கொஞ்சம் கால் கொஞ்சம் முடியாதவர், அவரு வேற வண்டி வாங்கிட்டாரு, வாங்கி அதே மாதிரி புதுசா செட் பண்ணிட்டாரு. பட் இப்ப வரைக்கும் நான் வாங்கினது ஒரு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு அந்த வண்டி. இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க வரைக்கும் அந்த வண்டி என்கிட்ட தான் இருக்கு. இவ்வளவு வருஷம் அந்த வண்டி என்ன அவ்வளவு அழகா கூட்டிட்டு போய் அழகா கூட்டிட்டு வரும். அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மள ஒரு கார் யூஸ் பண்ணாலும் வண்டி யூஸ் பண்ணாலும் அதை தொடச்சி நம்ம சுத்தமா வச்சிருந்தோம்னா, பெட்ரோலே தீந்து போற கண்டிஷன்ல இருந்தாலும் எப்படி நிக்கும்னா வண்டி, பெட்ரோல் பங்க் பக்கத்துல தான் போய் நிக்கும். அது ஒரு 10 நிமிஷத்துல தள்ளிட்டு போற இடத்துல நிக்கும். அந்த வண்டி வந்து அந்த வண்டியை நம்ம மரியாதை கொடுத்தோம்னா, எந்த பொருளையும் மரியாதை கொடுத்தோம்னா அது நம்மள அப்படி காப்பாத்தும். அது அப்படின்ற விஷயங்களை அன்னை கிட்ட வந்த பிறகுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. ஒரு பொருளை மதிக்கணும், ஆனா பொருளுங்களை அழகா வச்சுப்பேன், ஆனா அதுக்கு மதிப்பு கொடுக்கணும், சாம்பிராணி போடணும், அதை கும்பிடணும் அப்படின்றத இதை தரன்னு பிடிச்சி இழுக்க கூடாது, ஒழுங்கா எடுத்து வைக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அன்னைக்கிட்ட வந்த பிறகுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு இது தெரியவே தெரியாது. சொல்லி அந்த வண்டியை வாங்கி கொடுத்தேன். அது எப்படி நடந்தது,
அப்போ எனக்கு எந்த செலவுமே இல்லை. அப்போ பெட்ரோல் வந்து 60 ரூபாய் தான். 1 லிட்டர் பெட்ரோல் போட்டேன். உடனே மதர் சென்டருக்கு எடுத்துன்னு போனேன். அவர் ஒரு 2 நாள் சொல்லி கொடுத்தாரு. வண்டி ஆனா ஒரு பக்கமா இழுத்துச்சு. 2 தடவை கூட விழுந்தேன். அந்த காலோடய விழுந்தேன். எல்லாரும் வேலைக்கு போன பிறகு தெரியாம ஓட்டுவேன். தெரியாம ஓட்டி அப்படியே ஓட்டி 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 பழகிட்டு ஃபர்ஸ்ட் மதர் சென்டருக்கு போனேன். போயிட்டு நேரா என் தம்பி ஒய்ஃப் கிட்ட போய், யமுனா நான் மதர் சென்டருக்கு போயிட்டு வந்துட்டேன், இனிமே எனக்கு கவலையே இல்லைன்னு. என்னை என்னவோ சுவிட்சர்லாந்து அழைச்சின்னு போன ஃபீல் இருந்தது அந்த நேரம் எனக்கு. ஒரு ஒரு வெளிநாடு, எனக்கு வெளிநாடு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் ஆனா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. வந்து யமுனா என் தம்பி ஒய்ஃப் கிட்ட கையை பிடிச்சி, உனக்கு தான் அவளை ஹப் பண்ணி, உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும், நீ தான் இந்த ஐடியா எனக்கு கொடுத்த, நீ கொடுத்ததுனால எங்க பவித்ரா வாங்கி கொடுத்தா, அவளுக்கும் நன்றி சொல்லணும் அப்படி. ஒவ்வொரு விஷயங்களும் அதே மாதிரிதான். நன்றி 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 நன்றின்ற வார்த்தையை தவிர வேற எதுவுமே கிடையாது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். 2016 பிப்ரவரியில என் பையனுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அன்னையோட அருளால நடந்தது. நல்ல மருமக, நல்ல ஃபேமிலி, ரொம்ப நல்ல பொண்ணு, அற்புதமா கிடைச்சது. நல்ல கல்யாணம் நல்லா வந்து 2016 பிப்ரவரியில. 2016 மே 8ஆம் தேதி என்னோட பிறந்த நாள். பையன் கல்யாணத்துல முட்டியில ஊசி போட்டுக்கிட்டேன். நானே போட்டுக்கிட்டேன். போட்டதும் அதுவும் அந்த கொஞ்ச நேரம் தான் தாங்குச்சு. அதுக்கப்புறம் தாங்கவே இல்லை. திரும்பவும் சொல்றேன், அந்த முட்டி வலி வேதனை ஆனா இப்ப அது டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு. அதனால இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அந்த கொஞ்ச நாள் கஷ்டம் கூட யாரும் படக்கூடாது. அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அப்போ அந்த பிப்ரவரி 2016 மே 8ஆம் தேதி என்னோட பிறந்த நாள். சென்டருக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு டிவோட்டிஸ், நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு மதர் கிட்ட கேட்டோம்னா மதர் கொடுப்பாங்க, நீ கேளு அப்படின்னு ஒரு டிவோட்டிஸ் சொன்னாங்க, கொரட்டூர்ல இருக்கிறவங்க. சரி, நான் அப்ப என்ன பண்ணேன், மணி 7 ஆயிடுச்சு, சின்ன குழந்தை வேற இருக்கு. நான் என்ன பண்ணேன், எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, எத்தனை தடங்கள் பண்ணி பண்ணி அந்த இடத்துக்கு நான் போனேன்றதுக்காக இதை முக்கியமா நான் சொல்றேன். பாதி தூரம் வந்துட்டேன் என் வண்டியில. வந்துட்டு ஒரு டேர்னிங் திரும்பணும் அம்பத்தூர்ல. திரும்பிட்டு அப்படியே நிக்கிறேன். இப்பவே மணி 6:45 ஆயிடுச்சு. 7 மணிக்கு கூட்டு பிரார்த்தனை நடக்கும். அப்புறம் 7:30க்கு தான் நம்ம வெளியில வருவோம். அங்கேருந்து இங்க வந்து டிஃபன் செஞ்சு கொடுக்கணும். பாப்பா பாப்பா பார்த்துக்க சொல்லிட்டு நான் போறேன். விடணும், போலாமா வேணாமான்னு வண்டியை நிறுத்துறேன். வண்டியை அப்படியே திருப்பினேன். திரும்பவும் வண்டியை நிறுத்துறேன். சரி, இந்த பிறந்த நாள் தானே, நம்மளும் வழியில இருக்கோம், கல்யாணம் மதர் நல்லபடியா முடிச்சு கொடுத்தாங்க, சரி நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு போயிட்டு வந்துடலாம் துணிஞ்சு போயிட்டேன். கரெக்டா உள்ள நுழையிற மணி அங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டா நடத்துவார் அந்த சென்டர். டைம் எல்லாம் மதரோட ரூல்ஸ் படியே நடக்கும். அந்த 7 மணினா 7 மணிக்கு அழகா கதவை சாத்திடுவாங்க. 2 நிமிஷம் இருக்கு, நான் வண்டியை நிறுத்திட்டு குடுகுடுன்னு உள்ள ஓடுறேன். போனதும் மெதுவா ஏறி நான் என்னால ஓட முடியாது, சொல்றேன் அந்த மாதிரி. ஆனா ஏறி வரும்போது அந்த ஸ்டெப்ஸ்ல நான் கால் வைக்கும் போது அவர் பார்த்துட்டாரு. கதவு பாதி தான் மூடுறாங்க. அந்த பாதியை நான் வர்றதை பார்த்துட்டு வந்து நான் தான் லாஸ்ட் ஆள் உள்ள போனேன். அதுக்கப்புறம் தாப்பா போட்டுருவாங்க. தாப்பா போட்டுட்டு அந்த மதரோட ப்ரேயர், அந்த மியூசிக் மட்டும் இருக்கும், பாட்டு வராது, அதை போடுவாங்க 1/2 மணி நேரம். அப்படியே கேட்டுட்டே உட்கார்ந்துருக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அதை கேட்டுட்டே நான் அப்படியே உட்கார்ந்துருந்தேன். உட்கார்ந்துருந்து முடிஞ்சதும் ப்ரேயர் முடிஞ்சிருச்சு. அப்போ அது அது என்னால மறக்கவே முடியாது. அதனாலதான் சண்முக பிரியா மேடம் கிட்ட அந்த போட்டோவை நான் அனுப்பிச்சிருக்கேன். அப்போ நான் உட்கார்ந்து இருந்துட்டு ப்ரேயர் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். ஆனா எவ்வளவு வேலை இருக்கு, டிஃபன் இருக்கு, அதெல்லாம் செய்யணும். எப்படி நான் உட்கார்ந்துருந்தேன்னு தெரியல. அப்போ ஒரு வயசானவர், ரொம்ப 70+ இருக்கும். அவர் வந்து அந்த மேடம், அந்த சென்டரை நடத்துறவங்க கிட்ட கேக்குறாரு, என்கிட்ட ஒரு பெரிய மதர் போட்டோ இருக்கு, இப்ப நாங்க வீடு ஷிஃப்ட் பண்ணி போறோம், அந்த போட்டோவை, இப்ப நாங்க போற வீடு சின்ன வீடு, அதுல இந்த போட்டோவை வைக்க முடியாது, அதை நான் கொண்டு வந்து தரேன், நீங்க வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த மேடம், இதை வந்து நான் கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். அவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க அந்த மாதிரி எல்லாம் யார் வீட்டுல இருந்து போட்டோ எல்லாம் நாங்க வாங்கி வைக்க மாட்டோம், நாங்க ஆசிரமத்துல இருந்து வாங்கிதான் எல்லா போட்டோ லேமினேஷன் பண்ணி வச்சிருக்கோம், அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். அப்ப அவரு கேக்குறாரு, சரி இங்க டிவோட்டிஸ் யாராவது வருவாங்கல்ல, அவங்க கேட்டா கொடுக்குறீங்களா அப்படின்னு. நீங்க வேணா உங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க, யாராவது கேட்டாங்கன்னா உங்க நம்பரை கொடுக்குறேன், நீங்க பேசிக்கங்க. இப்படிதான் நம்ம அந்த மேடம் பேசினாங்க. அப்போ இதை நான் கேட்டுட்டே இருந்தேன்னா அவர் இறங்கி படிக்கட்டு இறங்கி போயிட்டாரு, ரோடு கிட்ட போறாரு. நான் உடனே அந்த மேடம்கிட்ட எழுந்திருக்கவே முடியாது என்னால, கையை ஊனி எழுந்திருச்சு, மேடம் அந்த போட்டோ நான் வாங்கிக்கிறேன் மேடம் அப்படின்னு.
சரி அப்பன்னா போறாரு பாருங்க, அதோ போறாரு பாருங்க, சீக்கிரமா போய் கேளுங்க அப்படின்னு. நான் உடனே ஐயா ஐயான்னு சொல்லிட்டு பின்னாடி போறேன். போனதும் அவரு என்னம்மான்னாரு, அந்த போட்டோவை நான் வாங்கிக்கிறேங்க அப்படின்னு. அப்படியாம்மா, சரி வாங்கிக்கோமா அப்படின்னு சொன்னார். சரின்னு அது மாடினா அவங்க இருக்கிறது பெரிய மாடி. அந்த என்னால படியே ஏறக்கூடாது, ஏறவும் முடியாது. ஆனாலும் அது செங்குத்தா இருந்தது அந்த படிக்கட்டு. ஏதோ போட்டோ கொடுக்குறேன்றாங்களே சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டு அந்த படியை ஒரு ஒரு படியா ஏறி 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 மேல போயிட்டேன். மேல போயிட்டு இப்ப நான் அந்த போட்டோ உங்களுக்கு காமிச்சது வந்து அந்த பெரிய போட்டோ காமிச்சது வந்து ஒரு அடி சின்னதா இருக்கு. ஏன்னா அது அது அந்த கோல்டெல்லாம் துரு பிடிச்சிருந்தது. அதனால அதை மாத்திட்டு கொஞ்சம் சின்னதா போட்டோம். ஆனா போட்டோ அதே தான். அந்த போட்டோவை இப்ப இதை காட்டுறாங்க பாருங்க கிருஷ்ணபிரியா மேடம், அந்த போட்டோ பாருங்க. இந்த போட்டோ அது உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா அது புள்ளி புள்ளியா இருக்கும். அதை வந்து அந்த ஃப்ரேம் பண்ணவர் வந்து இதுக்கு மேல இதை டச் பண்ண முடியாதுன்னு, அது வந்து 25 வருஷத்துக்கு முன்னே எடுத்த போட்டோவாம். அந்த ஆசிரமத்துல இருந்து அவர் அப்ப 5000 ரூபாய் அவரு வாங்கி எத்தனையோ வருஷம் ஆயிருக்கு. அதை வாங்கி லேமினேஷன் பண்ணி அவரு கண்ணாடி போட்டு ரூம்ல வச்சிருந்திருக்காரு. ஆனா அவங்க உள்ள போனா அவங்க அம்மா அவங்க ஒய்ஃப் வந்துருச்சான். நல்ல பாடி வெயிட்டா இருக்காங்க, பெரிய சேர்ல உட்காந்துருக்காங்க. ஆனா ஒரு பிராமின் மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. நான் மாடி ஏறி அப்படியே சேர் போட்டு உட்கார சொன்னாங்க, உட்கார்ந்தேன். சரி அந்த போட்டோ எடுத்துட்டு வருவாங்கன்னு உள்ள ரூம் பூஜை ரூம்ல இருந்து இந்த போட்டோ எடுத்துட்டு வந்தாங்க. அப்படியே ஒரு கட்டம் நான் அப்படியே பயந்து போயிட்டேங்க, மிரண்டு போயிட்டேங்க அந்த போட்டோ பார்த்ததும். இதை விட அந்த ஃப்ரேம் இருக்கு பாத்தீங்களா, இன்னும் கொஞ்சம் அகலமா இருந்துச்சு இந்த ஃப்ரேம். இது வந்து சின்னது இருக்கு, இப்ப இது இருக்கும் 4-5 அடி இருக்கும். அது வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரேம் பெருசா இருந்துச்சு. ஆனா ஆனா நான் வந்து அவங்கள குறை சொல்லல. பட் அவங்களால முடியல. அப்படி ஒரு இது பையனும் வெயிட்டா இருந்தாங்க. வீடு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. பொருள் எல்லாம் பேக் பண்ணி கட்டி வச்சிருக்குது அந்த வீட்டுல. எல்லாம் மூட்டை மூட்டையா வச்சாச்சு. காலையில வண்டி வருது, விடிய காலம் வந்தது, வண்டி எடுக்க போறாங்க. அதுதான் அப்படியே தூசி ஒட்டடை எல்லாம் இருந்தது அந்த போட்டோல. அப்படியே ரூம்ல இருந்து எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்க அந்த போட்டோவை. எடுத்துட்டு வந்து வச்சது கையில பிடிக்கிறேன், என்னால பிடிக்க முடியல, மிரண்டு போயிட்டேன். இவ்வளவு பெரிய போட்டோ நான் பார்த்ததே இல்லை. அம்பத்தூர் சென்டர்ல பார்த்ததுதான். அப்படியே ஒரு நிமிஷம் உடம்பெல்லாம் சிலுக்க ஆரம்பிச்சிச்சு, பயம் வேற வந்துருச்சு. இவ்வளவு பெரிய போட்டோவான்னு. உடனே என்ன பண்ண, கொஞ்சம் துணி கொடுங்க அப்படின்னு. ஒட்டடை ஒட்டடை அவ்வளோ ஒட்டடை. அது எதனாலன்னா அவங்களால முடியல, அவங்களால அதை மெயின்டைன் தொடச்சு கிடிச்சு வைக்க முடியலன்னு நினைக்கிறேன். அதான் பாவம். அப்படி இருந்துச்சு. அப்போ உடனே ஒரு துணி கொடுங்க மாமி அப்படின்னு கேட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க பிராமின் தான். மாமின்னு அவங்க உடனே ஒரு துணி கொடுத்தாங்க. அப்புறம் அவர் அந்த தம்பியை பிடிக்க சொல்லிட்டு அங்கேயே தொடச்சேன். தொடச்சிட்டு எனக்கு எப்படி காசுக்கு கேட்கறதா இல்ல சும்மா கேட்கறது எப்படி என்னன்னு அடுத்து என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் வந்து சார் பணம் அப்படி இப்படிதான் மெதுவாக உங்ககிட்ட இப்ப பேசுற மாதிரி பணம்னு. ஐயோ அதெல்லாம் எதுவுமே வேண்டாமா, நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா போறோம். இப்ப நீங்க வந்து எனக்கு ரொம்ப வருத்தத்துல இருந்தேன் நானு. நான் என்ன நினைச்சேன்னா, சரி யாருமே கேட்கலன்னா அந்த வீட்டுக்கு இறங்கின உடனே அந்த கார்னர்ல ஒரு போட்டோ எல்லாம் ஃப்ரேம் பண்ற கடை இருக்கு. அங்கேயும் நான் பண்ணியிருக்கேன் அம்பத்தூர்ல. ஃப்ரேம் பண்ற கடை இருக்கு. அந்த ஃப்ரேம் கடையில அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இந்த போட்டோவை இங்க வச்சுட்டு போறேன். கண்ணாடி எல்லாம் போட்டுதான் இருந்தது. வச்சுட்டு போறேன், யாராவது கேட்டா கொடுத்துருங்க, எப்படி சென்டருக்கு யாராவது வரவா பார்க்க மாட்டாளா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க கேட்டு வாங்கிட்டு போறேன்னு சொன்னது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா. நீங்க காசெல்லாம் எதுவும் தர வேணாம், எடுத்துன்னு போங்க. என்னைக்கு 2016 என்னோட பிறந்த நாள் 8ஆம் தேதி. அவ்வளோ பெரிய மதர் போட்டோ எனக்கு சும்மா கிடைக்குது அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ்வளோ ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் அதிர்ச்சி, ஒரு பக்கம் பயம், எல்லாமே கலந்துருச்சு. அந்த உணர்வுகளை என்னால சொல்ல முடியல. அது ஆட்டோல எடுத்துட்டு வர்றது அவ்வளோ சிரமம். அவ்வளோ பெரிய போட்டோ. நான் என்ன பண்ணேன், என் வண்டியை உங்க வீட்டுல விட்டுடுறேன், நான் ஆட்டோல இந்த போட்டோவை எடுத்துட்டு போறேன். காலையில வந்து நான் எடுத்துக்கிறேன் சார்ன்னு. நான் இருக்க மாட்டேன், நீங்க போர்ட்டிகோ பூட்ட மாட்டோம், இங்கதான் இருக்கும், நீங்க எடுத்துக்கோங்க, நான் காலி பண்ணி போயிடுவோன்னு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்கார வெளியில திரும்ப படிக்கட்டி இறங்கி ஆட்டோக்காரை பிடிச்சி கையில என்கிட்ட பணம் கூட ரொம்ப இல்லை, 100 ரூபாய்னு தான் வச்சிருந்தேன். வந்துதான் அவர்கிட்ட சொன்னேன். சரி அவன் 150 ரூபாய் என்னவோ கேட்டான். என்கிட்ட 100 ரூபாய் தான் சார் இருக்குன்னு. அவன் என்ன நினைச்சான்னு தெரியல. சரி வாங்கம்மா அப்படின்னா. அந்த ஆட்டோக்காரே மேல வந்தாரு. அவரால தூக்க வேற முடியல. அவரு அந்த ஐயா எல்லாம் சேர்ந்து அவ்வளோ பெரிய போட்டோவை படிக்கட்டு வழியா இறக்கிட்டு வந்தோம். இறக்கிட்டு வந்தது நான் உட்கார்ந்துட்டு அந்த போட்டோ 2 இப்படி சைட்ல நிறுத்தி அந்த ஆட்டோ இதுக்கு வெளியில கொஞ்சம் அடி தெரியுது 2 பக்கம் போட்டோவும். அப்ப தொடச்சி மட்டும் வச்சுட்டு அங்க இருந்து வந்து ஆட்டோல வந்து போட்டோ இறங்குனதும் எங்க வீட்டுல எங்க ஹஸ்பண்ட்லாம்
பிரமிச்சு என்னடி இது அப்படின்னாங்க. இந்த மாதிரி சொன்னேன். அப்புறம் காசு வேற அவர்கிட்டயும் இல்ல அப்போ. அப்போ சொன்னேன் டிரைவர் என்ன சொல்லிட்ட பரவாயில்லம்மா இருக்கட்டும். அந்த டிரைவரே உள்ள கொண்டு வந்து வச்சுட்டு அது நான் ஒரு ரூம் மாதிரி காமிச்சேன். இந்த இடத்துல வச்சுருங்க அப்படின்னு. அப்புறம் வச்சுட்டு எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க போயிட்டாங்க. இன்ன வரைக்கும் இப்ப வரைக்கும் அந்த போட்டோ எனக்கு என்னோட பிறந்த நாளுக்கு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. உன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு மதரே உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதும் எனக்கு போட்டோ கொடுத்தாங்க கிடைச்சது அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அப்புறம் தான் உன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு மதர் வந்து அந்த வீட்ல இருந்து இங்க வந்திருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது மதரே உன் வீட்டுக்கு வந்திருக்காங்க செல்வி அப்படின்னு எல்லாரும் சொன்னதும் எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா கண்ணில் தண்ணி வந்துச்சு. அப்படியே அந்த போட்டோவை பிடிச்சி யாரும் இல்லாத போது அந்த கண்ணாடியை தடவி தடவி பார்த்து அப்படியே என்னோட முகத்தை வந்து மதர் முகத்துல கூட நான் வச்சிருக்கேன் யாரும் இல்லாத போது. இப்போ சொல்றேன் நான் அவ்வளோ சந்தோஷமா இருந்தது எனக்கு அந்த போட்டோ கிடைச்சதும். அதே போட்டோவுக்கு மேட்சா இப்ப 23ல எங்க பொண்ணு இங்க வீடு கட்டினாங்க. அந்த வீடு கட்டின விஷயங்களும் அன்னையோட அருள் தான். நான் எனக்கு சொந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதே மாதிரி ஏதாவது வீடெல்லாம் பார்த்தா ஆசைப்பட்டுட்டே பார்த்துட்டு போவேன். அதை விட இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா நம்ம ரொம்ப படிக்கல அப்படின்றதுனால இந்த இன்ஃபோசிஸ் கம்பெனி பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் எப்பவாவது பஸ்ல எல்லாம் போகும்போது நான் பார்ப்பேன். அப்பா இவ்வளோ பெரிய கம்பெனியா, இவ்வளோ பெரிய கம்பெனிலலாம் நம்ம பொண்ணெல்லாம் வேலை செஞ்சா எப்படி இருக்கும், பையெல்லாம் வேலை செஞ்சா எப்படி இருக்கும், அது மாதிரிலாம் நடக்கணும் அப்படின்னு நினைப்பேன். நடக்காதுன்னு நான் நினைக்கல, நடந்தா நல்லா இருக்கும். எவ்வளோ பெரிய கம்பெனி, இவ்வளோ பெரிய கம்பெனி, இவ்வளோ கார் நிக்குது அப்படியெல்லாம் நினைப்பேன் நான் பஸ்ல வேலைக்கு போகும்போதெல்லாம். எஸ்டேட்ல அம்பத்தூர் எஸ்டேட்ல அப்படி நான் அப்போ நினைச்சது 10-20 வருஷத்துக்கு முன்ன நினைச்சது, பொண்ணு படிச்சது, வேலைக்கு போனது, நல்ல பெரிய கம்பெனில வேலை பார்த்தது, சின்ன சின்ன கம்பெனில இருந்து பெரிய ஹார்ட் ஒர்க்கை வந்து அவ வந்து தெய்வம் மாதிரி நினைப்பான். சாப்பிட மாட்டா, ஒண்ணும் பண்ண மாட்டா. கையில வச்சு ஊட்டி விட்டுருந்தா சாப்பிட்டுக்கினே கம்ப்யூட்டர்ல வேலை பார்ப்பான். ப்ராஜெக்ட்னா அவளுக்கு உயிர். எங்க டாக்டருக்கும் சரி பையனுக்கும் சரி அவ்வளோ ஒரு வேலையில சின்சியரா இருப்பாங்க. ஒரு வேலை செய்யலைன்னா அம்மா இன்னைக்கு சரியாவே வேலை செய்யல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்சென்ட் போட்டுற போறேன் அப்படின்வாங்க. தொழில்ல வந்து 2 பேருமே ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த நேர்மையை கொடுத்தது அன்னை தான். அன்னை என் வாழ்க்கையில வந்த பிறகு இன்னும் நேரம் இல்லாததுனால என்னால முடிக்க முடியுது. அப்படி ஒரு அற்புதங்கள். நம்பிக்கை தாங்க. எப்போதுமே நம்பிக்கை வைக்கணும். ஒரு பெரிய ஆபத்தே வரட்டுமே நம்ம வாழ்க்கையில, நம்ம நினைச்சு பார்க்காத சில நேரங்கள்ல சில நடக்கணும்னு இருந்தா நடந்துதான் தீரும். எங்க அம்மா சொல்லுவாங்க தலையில எண்ணெய் வச்சுதான் தேய்க்க முடியும், எழுத்தை யாராலையும் தேய்க்க முடியாது செல்வின்னு சொல்லுவாங்க. அது வந்து காலம் போக போக புரியுது. முன் தலையில நான் எண்ணெய் வச்சு தேய்ச்சிதான் தலைய சிவ முடியும், எழுத்தை என்னால தேய்க்க முடியாதுமா அப்படின்வாங்க. அது வந்து உண்மைதான். அது யாராலையும் மாத்த முடியாது. அந்த மாதிரி சில நேரங்கள்ல வாழ்க்கையில நமக்கு கஷ்டங்கள் நிறைய வரும். நிறைய கஷ்டங்கள் வரும், எதிர்பார்க்காத கஷ்டங்கள் வரும். அப்போ வரும்போதும் நம்ம நம்ம என்ன நம்ம நான் என்ன நினைப்பேன், நான் நிம்மதியா உடனே உடனே கோபம் வரும் நமக்கு. அந்த இயல்பான குணம் கோபம். இப்படி கும்பிட்டனே, இப்படி இப்ப மணி ப்ரேயர் பண்ணுவேன் 1 year. அது வந்து அம்பத்தூர் சென்டர்ல அந்த அந்த பாலு சாரோட அம்மா வயசானவங்க, அவங்க இப்ப காலமாயிட்டாங்க. அவங்க வந்து வேலை கிடைக்கல பொண்ணுக்குன்னு அவருக்கு அவங்க கிட்ட போய் கேட்பேன், வேலை கிடைக்கல எனக்கு அப்படின்னு. பொண்ணுக்கு வேலை கிடைக்கல, நீ மணி ப்ரேயர் பண்ணுமா நம்ம. அதே மாதிரி மணி ப்ரேயர் பண்ணுவேன். அதாவது காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சா சாயந்தரம் 6 மணியோட முடிக்கணும். 6 மணில இருந்து 7 மணி அந்த முள்ளு 1 நிமிஷம் இருக்கும் போது நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது, மதர் அப்படின்னு சொல்லணும். நமக்கு பிரார்த்தனை இருந்தா வேண்டிக்கலாம். ஆனா அந்த அம்மா அந்த மேடம் அந்த பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து மதர் மட்டும் சொல்லு அந்த 1 நிமிஷம் இருக்கும்போது, வேற எதுவுமே நீ சொல்லாத, அவங்க பார்த்துப்பாங்க. நாங்க அதை என் வாழ்க்கையில நான் அடிக்கடி செய்வேன். மதர் ப்ரேயர் பண்ணுவேன். அந்த சிம்ஸ் அந்த ஆப்ரேஷனுக்கு இது மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அந்த ஆப்ரேஷனுக்கு வந்து கால் வலி ரொம்ப ஆகும்போது ஒரு கட்டத்துல என்னாச்சுன்னா நான் வாக்கிங்லாம் போகவே முடியாது. ஒரு ஃப்ளாட்ல இருக்கும்போது வெளியில பார்க்ல உட்காந்துருப்பேன். அப்போ கோசகன் சார், அவருக்கும் நான் நன்றி சொல்லணும். டெய்லி சொல்லுவேன் நான். ஜெயந்தி, என் தங்க, கோசகன் சார், அசோக்குமார் சார் டாக்டர், இவங்க டீம், அந்த 3 பேருக்கும் தூங்கி எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்றதுக்கு முன்னாடியே நான் பெட்ல இருந்து அதை சொல்லிட்டு தான் நான் காலை கீழே வைப்பேன். அது என் வாழ்நாள் முழுக்கதும் அதை நான் சொல்லி ஆகணும். மறக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு நான் நிமிர்ந்து
1/2 மணி நேரம் வாக்கிங் போறேன், எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்றேன்னா எனக்கு அன்னையோட அருள் தான் முதல் காரணம். அந்த கோசகன் சார் சொன்னாரு, நான் மெதுவா நடந்து வர்றதை பார்த்துட்டு தாங்கி தாங்கி நடப்பேன். அப்போ சொன்னார், நீங்க ஏன் ஆப்ரேஷன் பண்ணிக்கூடாதுன்னு. எல்லாரும் சொல்றாங்க சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ரொம்ப பயம் எனக்கு அது. அதெல்லாம் பயப்படாதீங்க, கிளைமன் ஜோசப் எனக்கு பண்ணாரு, என்னோட 2 காலம் அவரு தான் பண்ணாரு ஒரே டைம்னு. நான் பேசிட்டு இருக்கும் போதே அவரு டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டாரு செல்லுல இருந்து. சார் என்ன ஃப்ரெண்டு ஒருத்தங்க உங்களை பார்க்க வருவாங்க, நாளைக்கு நாளைக்கு நான் வரேன் போறேன்லாம் நான் எதுவுமே அவர்கிட்ட சொல்ல. அவரு முடிவு பண்ணிட்டாரு, கோசகன் சார் முடிவு பண்ணிட்டாரு நாளைக்கு நீங்க போகணுன்னு. இத்தனைக்கும் அவர் பிராமின்னு யாரு என்னன்னு வாக்கிங் போகும்போது சிரிப்போம் பேசுவோம். அவர் வாக்கிங் போவாரு, நான் சிரிப்பேன், என்ன சார் குழந்தை போயாச்சா வந்தாச்சா, அது ஜெனரல் பேச்சு தான். சாயந்தரத்துல உட்காந்துருக்கும் போது அந்த பார்க்ல அந்த எல்என்டில இருக்கும்போது அதுதான் நடந்த விஷயம். ஆனா எனக்கு கேட்காமலே அவர் போன் போட்டாரு, அது எப்படி நடந்தது, அவரு ஏன் எனக்கு என்ன பர்மிஷன் கேட்காமலே அவர் போன் போட்டாரு, கிளைமன் ஜோசப் நாளைக்கு வருவாங்க அப்படின்னு அவரே முடிவு பண்ணிட்டாரு. யாரு, கோசகன் சார் முடிவு பண்ணிட்டாரு. வந்து சொன்ன நான் அப்படியே பிரமிப்பா உட்காந்துருக்கேன். அப்ப என் பொண்ணு வேலை முடிச்சுட்டு வந்தா, அவ சொன்னா அவகிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரின்னு. அப்ப நான் சொன்னேன், நாளைக்கு அவளுக்கு வேலை சார், நான் சனிக்கிழமை போய் பாக்குறேன்னு. சரி நீங்க சனிக்கிழமை போய் பாருங்க, ஒண்ணும் இல்லை, இந்த போன் நம்பர் தரேன், நீங்க பேசிட்டு போங்க. ஏன் டாக்டர் என்ன சொன்னா, நீ ஏன் சனிக்கிழமை போகணும், நாளைக்கு நான் லீவ் போடுறேன் வெள்ளிக்கிழமை, நாளைக்கே போய் பார்க்கலாம், நீ ஒத்துக்கிட்டா போதும் ஆப்ரேஷனுக்கு. அதுக்குள்ள அவன் நல்ல வேலைக்கெல்லாம் வந்துட்டா, ஒத்துக்கிட்டா போதும்மா, நீ பரவாயில்ல, நீ படுற கஷ்டம் என்னால பார்க்க முடியல, என்ன நடந்தாலும் சரி 1 வருஷம் நீ உயிரோட இருக்கியா இருந்துட்டு போ அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டோம் அந்த வலி வேதனை. அப்புறம் சரி நான் ஆப்ரேஷன் கிளைமன் ஜோசப் சாருக்கு பார்த்ததும் அவரை பேசுனதும் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, தைரியம் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணேன், சரி நான் ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிறேன். இதுல இன்னொரு வசதி என்னன்னா, எப்படியும் 1.5 லட்சம் 2 லட்சம் ஆகும் 2018ல சிம்ஸ் வடபழனி சிம்ஸ்ல. அப்போ எங்க பையன் வந்து கம்பெனில வேலை பார்க்குறான் ஜோகோல. அவன் என்ன பண்ணா, இன்சூரன்ஸ் கம்பெனியே கொடுத்தது. எனக்கு வந்து செலவு வந்து எங்க மொத்தம் 1 லட்சம் தான், 2 காலுக்குமே சேர்த்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனுக்கு 50,000 தான் எங்க கையில இருந்து செலவு பண்ணோம். அது அப்போ அதே மாதிரி நீங்க நம்ப மாட்டீங்க, ஆப்ரேஷன் முடிஞ்சு நைட்டே வந்து அந்த இவர் வந்து ஒரு அடி எடுத்து வைக்க சொல்றாரு, ஐசியூல இருக்கிறேன் நானு. ஆனா நான் என்ன பண்ணேன்னா, செக்கப்க்கு போகும்போது எல்லாம் நார்மல் 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 வந்துச்சு. அந்த பச்சை முத்துன்னு ஒரு போட்டோ மாட்டியிருப்பாங்க அந்த ஆஸ்பத்திரி ஃபுல்லா, அங்கங்க சில இடத்துல. எனக்கு அந்த பச்சை முத்து அந்த சாரோட அந்த ஃபவுண்டரோட போட்டோவை பார்க்கும்போதெல்லாம் மதர் போட்டோ மாதிரியே தெரியும் என் கண்ணுக்கு. நான் அப்படி தெரிகிற மாதிரி நான் இமேஜ் பண்ணிப்பேன் மதர் போட்டோ. வீல் சக்கரத்துல வச்சுதான் என்னை கூட்டிட்டு போனாங்க செக்கப்கெல்லாம். சுகரு அது இருக்காது, எதுவுமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நார்மல் நார்மல் நார்மல். எங்க நான் மதர்ன்ற வார்த்தையை தவிர வேற எதுவுமே சொல்லலையே, மதர் 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 தான் சொல்லிட்டே இருப்பேன். அப்படி போயிட்டு உள்ள போனதும் கிளைமன் ஜோசப் அசோக்குமார் சார் முதல் நாளே எனக்கு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. நாங்க இதுதான் உங்களுக்கு பண்ண போறோம், இதுதான் பண்ண போறோம், நீங்க பயப்பட வேண்டியதில்லை, நாங்க 6 பேர் டீம் ஒர்க்கா தான் பண்றோம், நாங்க தப்பு செஞ்சாலும் அந்த இது வந்து உங்களுக்கு எங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும், நீங்க பயப்படாதீங்கம்மா அப்படின்னு எல்லாம் எனக்கு தைரியம் சொன்னாங்க. ஏன்னா நான் ஊசி கூட போட்டது இல்லைங்க, ஆஸ்பத்திரிக்கு போய் நார்மல் டெலிவரி நல்ல இதுவாக தான் இருந்தேன், இயற்கையாகவே தான் இருப்பேன் எல்லாமே. அதனால எனக்கு ஆஸ்பத்திரினாலே ஒரு பயம் உணர்ச்சி எனக்கு. சரி சரின்னு அப்படியே மண்டையை ஆட்டிகிட்டே இருந்தேன். ஆனால் மதரை மட்டும் சொல்லிட்டே இருந்தேன். ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகும்போது மதர் வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு சேரில் உட்காந்த மாதிரி கை வச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் இருக்குது, இப்போவும் எங்கள் வீட்லேயும் வச்சுருக்கேன். அது அந்த ஃபோட்டோவை நான் மைண்டில் வச்சுக்கிட்டேன். அதாவது அவங்க வந்து என்னை ஆப்ரேஷன் பண்ணதுல தியேட்டருக்குள்ள ரூமில் மதர் உட்காந்துருக்காங்க, சேரில் கை வச்சுட்டு இப்படி உட்காந்துருக்காங்க, உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆப்ரேஷன் நடக்கிறத. அப்படி வந்து என்னோட மைண்டுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். எனக்கு அழகாக அந்த ப்ளூ கலர் மதரு அந்த ஒரு மாதிரி கோட் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் அந்த ஃபோட்டோ, ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ அது. மதருக்கு நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ அது. அது அது அந்த ஃபோட்டோவில் மதர் சேரில், மதர் நீங்கள் தான் சேரில் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் தான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க, நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உள்ள தியேட்டருக்குள்ளே போகிறேன். உள்ளே போகும்போது எனக்கு ஒரு ஒரு இது, சார் கிளைமன் ஜோசப் சார் மயக்க மருந்து போய்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக குரல் கம்மியாகுது. நான் கேட்குறேன், சார் நீங்கள் கிளைமன் ஜோசப் சார் இருக்கீங்களா சார் பக்கத்தில் அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா அவர்கிட்ட தான் நான் முதல்ல செக்அப் பண்ணது பேசினதெல்லாம், அவர் கொடுத்த அந்த ஊக்கமான பேச்சுக்கள் தான் என்னை ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்க வச்சுது. அதனால எனக்கு அவர் மேலே ரொம்ப இது ஒரு ஆசை, அவர் தான் பண்ணணும் அப்படின்னு. அவரு சிரிச்சுக்கிட்டு ஒரே சிரிக்கிறாரு, சத்தம் கேட்குது எனக்கு.
அம்மா நான் இங்கதான் இருக்கேன், உங்க பக்கத்துலதான் இருக்கேன், உங்க தலைமாட்டுலதான் இருக்கேன், இந்தாங்க கை பாருங்கன்னு. நான் அந்த மயக்கத்திலயும் அவர் கையை பிடிச்சி பாக்குறேன். ஓகே சார், ஓகே சார் அப்படின்னு. ஓகே சார், ஓகே சார்ன்னு. அப்புறம் அசோக்குமார் சாரு இருக்காரு அப்படின்னு, அவரும் இருக்காரு கூடவே அப்படின்னு. ஓகே ஓகேன்னு. ஆனா எனக்கு டிஸ்சார்ஜ் பெட்ல இருக்கும் போது என்ன கிண்டல் பண்ணி சிரிச்சாரு அசோக்குமார் சார். தியேட்டருக்குள்ள போகும்போது நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னு. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, ஆபரேஷன் பண்ணா நிறைய பேருக்கு ஒரு கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வரும். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆபரேஷன்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே இல்ல. ஆனா ஒரு சொட்டு கண்ணீர் கூட என் கண்ணுல இருந்து வரலங்க. முதல்ல ஆபரேஷன் காலுக்கு அவ்வளோ மாத்திரைகள். மாத்திரைன்னா நல்ல மாத்திரை கொடுத்து ஒரு பெல் அடிச்சா நர்ஸ் வந்துருவாங்க. ஆனா அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் மாத்திரை எல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட்டுடுவேன். கரெக்டா இருக்கணும் நம்ம அப்படின்னு. மதர் புக்கு படிச்ச பிறகு இன்னும் கரெக்டா இருக்கணும்னு, அதனால நான் சாப்பிட்டுருவேன். அவங்க ஒரு நர்ஸு சொல்றாங்க, உங்களை மாதிரி எல்லா பேஷண்ட்டும் இருந்துட்டா எங்களுக்கு கவலையே இல்லை, கரெக்டா சாப்பிட்டுறீங்கன்னு. இந்த போட்டோவும் அதுதான். சண்முகப்பிரியா மேடம் அந்த ஹால்ல இருக்க போட்டோ கொஞ்சம் காமிங்க மேடம். இப்ப இருக்கு பாத்தீங்களா. ஒரு நாள் நான் வாக்கிங் போய்கிட்டு இருக்கும் போது சிம்ஸ் ஆஸ்பத்திரி வடபழனிக்கு அன்பர்கள் யாராவது போனீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஹாலு சேர்ல உட்காரலாம். அது நம்ம ரொம்ப கூட்டம் இருந்துச்சுன்னா அங்க உட்கார வைக்கிறாங்க. அது நான் வந்து ஒரு நாள் என்ன நினைச்சேன், இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில நான் ஆப்ரேஷன் வெளியாளு போயிட்டு வந்தேன், ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, 10 பேரோட 11 நான் தான், அப்படிதான் நினைச்சிட்டேன். ஆனா எனக்கு என்னவோ அந்த அசோக்குமார் சாரையும் கிளைமன் ஜோசப் சாரையும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆப்ரேஷன் முடிஞ்சு 2 வருஷம் கழிச்சு ஒரு ஆகஸ்ட் 15 சும்மா போய் பார்த்துட்டு வந்தேன். அவரை கை கொடுத்துட்டு பேசிட்டு வந்தேன், ஹக் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் இந்த மாதிரி இருக்கிறேன், நடக்கிறேன், சமைக்கிறேன், பண்றேன்லாம் அவ்வளோ கஷ்டம். யாராவது வந்துட்டா செவுத்த பிடிச்சிக்கிட்டு போய் டீ போடுவாங்க, நின்று என்னால 5 நிமிஷம் டீ போட முடியாது. அப்படி ஒரு வேதனைகளை நான் அனுபவிச்சிருக்கிறேன். இன்னும் கேட்டா நான் இப்ப சொல்லும் போதுதான் சில என்னோட என் பொண்ணுக்கே தெரியும், அவ்வளோ விஷயங்களை நான் மறைச்சு வச்சிருக்கிறேன், கஷ்டப்படக்கூடாதுன்னு. அப்படி ஒரு வேதனைகள் அந்த வலியில இருக்கும். எல்லாருக்குமே தெரியும் அந்த முட்டி வலி குத்தும். குண்டூசி வச்சு எப்படி நம்ம முட்டியில குத்துனா எப்படி ஒரு இடத்துல குத்துனா வலிக்குமோ அந்த மாதிரி குத்தும். வலின்னு கூட சொல்ல முடியாது. அப்படி இருந்தது. எனக்கு டெக்னாலஜி வச்சு காசு செலவில்லாம ஹை டெக்னாலஜி அந்த ஆஸ்பத்திரியில எனக்கு இப்படி ஒரு வசதியை வச்சு ராணி மாதிரி என்னை ஆப்ரேஷன் பண்ணி 7வது நாள் வீட்டுக்கு வர வச்சு பிசியோதெரபிஸ்ட் 1 மாசம் வீட்டுக்கு வந்து, அவரு அதுக்கும் செலவு ஜாஸ்தி தான். ஆனா என் பொண்ணு பரவாயில்ல நம்ம பண்ணிக்கலாமா அப்படின்னு ஆஸ்பத்திரி மூலமாவே எனக்கு பிசியோதெரபிஸ்ட் வேணும்னு கேட்டேன். அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சாங்க. அவர் கார்ல வந்து சோமசுந்தரம் ஐயா, அவருக்கும் நான் நன்றி சொல்லணும். என்கிட்ட ஆனா ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 10 நாளைக்கு ரொம்ப வலி இருக்கும். அப்போ அவரு என்கிட்ட பேசி, அவரை பார்த்தாலே பயப்படுவேன், ஐயோ வந்துட்டாரேன்னு. என்கிட்ட பேசிக்கிட்டே அந்த எக்ஸசைஸ் பண்ணிடுவாரு, அற்புதமா பண்ணுவார் அவரு. பண்ணி முடிச்சுட்டாரு. 1 மாசம் நல்லா நடந்தேன், போட்டோ எடுத்து அனுப்பிச்சேன். ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு வரும்போது எனக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு நம்மள மதர் இப்படி பண்ணி நடக்க வச்சிருக்காங்களே, நம்ம நடப்போமான்னு எல்லாரும் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. எங்க வீட்டுல இருக்கிறவங்க, எங்க ரிலேட்டிவ்ஸ், எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் நான் நடக்கிறத பார்த்து அவங்க ஆனந்தப்படுறாங்க. எல்லாரையும் ஆனந்தமா வச்சிருக்காங்களே மதர் அப்படின்ட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம மதர் போட்டோவை நம்ம ஆஸ்பத்திரியில கொண்டு வைக்கணும் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்த உடனே அசோக்குமார் சார் போன் பண்ணேன். ஒரு பெரிய டாக்டர், அவர் 24 மணி நேரம் சர்ஜரியில தான் மேடம் இருப்பாங்க. அவருக்கு போன் பண்ணேன், அவர் எடுக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு சாயந்தரமா எடுத்தாரு. சார் எனக்கு ஒரு சின்ன உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் சார், நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியலன்னு. அவர் சொன்னாரு, நீங்க தைரியமா சொல்லுங்கம்மா என்ன விஷயம். எனக்கு வந்து நான் உங்க ஆப்ரேஷன் உங்க ஆஸ்பத்திரியில பண்ணி தான் அன்னையோட அருளால நான் நல்லா நடக்கிறேன், இப்ப நல்லா இருக்கேன். ஆனா எனக்கு என்னோட மதர்ன்னு சொல்றது தப்பு. நம்மளோட மதரை வந்து உங்க ஆஸ்பத்திரியில வைக்கணும்னு எனக்கு ஆசை. நான் ஒரு போட்டோ லேமினேஷன் பண்ணி தரேன். நீங்க அவங்க வந்து பெரிய டாக்டர் அவரு. அவங்களுக்கு கீழே நிறைய டாக்டர் இருக்காங்க. அப்படி ஒரு குரூப்ல இருக்கிறாரு அசோக்குமார் சார். அப்போ அவர்கிட்ட நீங்க வந்து நீங்களே ஒரு இடம் செலக்ட் பண்ணி நம்ம மதர் போட்டோவை வச்சுக்கிறீங்களா சார்னு இப்படிதான் கேட்டேன் நான். ஓ இதுல என்ன இருக்கு, பரவாயில்லையே வச்சுக்கலாம் அப்படின்னு, தாராளமா எடுத்துன்னு வாங்கம்மா நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அப்புறமா எங்க பொண்ணு எங்க பையன்கிட்ட எல்லாம் சொல்லும் போது, அம்மா அவரு உங்களோட சாட்டிஸ்பேக்ஷனுக்காக சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் வைக்க கூடாதுமா, அது பெரிய ஆஸ்பத்திரியில எந்த சாமி போட்டோவும் வச்சிருக்க மாட்டாங்க, கோவில் வேணா சின்னதா வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து சிரிச்சிட்டு போயிட்டாங்க எல்லாரும். வைங்கன்னு சொல்லல, வைக்கலன்னு சொல்லல. அப்புறமா நானும் இவங்க எல்லாம் பயங்காட்டுறதை பத்தி நான் கம்னு இருந்துட்டேன். அப்புறமா ஒரு நாள் அவரே போன் பண்ணி,
என்னம்மா நீங்க போட்டோ எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்க, நீங்க எடுத்துட்டே வரல அப்படின்னாரு. அப்படிங்களா சார்? இல்ல சார், எல்லாரும் என்ன ஒண்ணு சொன்னாங்க, அதனால நான் பயந்துட்டே எடுத்துட்டு வரல சார். அடடா, யார் என்ன சொல்றதுக்கு இருக்கு? அவர் இப்படிதான் சொன்னாரு. யார் என்ன சொல்றதுக்கு இருக்கு, நீங்க எடுத்துட்டு வாங்கம்மா, நான் வைக்கிறேன்னு. உடனே மறுநாளே என்கிட்ட போட்டோலாம் வாங்கி வச்சுட்டேன். ஆசிரமத்துல இருந்து போட்டோ வாங்கி கடையில கொடுத்து லேமினேஷன் பண்ணி மறுநாள் என் டாக்டர் கூட போயிட்டு அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் வாங்கி பார்த்துட்டு அவரும் ப்ரே பண்ணி கும்பிட்டாரு. கும்பிட்டுட்டு சூப்பர் சூப்பர் மதர் வந்துட்டாங்கன்னு ஃபர்ஸ்ட் வந்து அவரோட டேபிள்ல இப்போதைக்கு இருக்கட்டும், நான் அப்புறம் இடம் செலக்ட் பண்ணி உங்களுக்கு போட்டோ எடுத்து நான் அனுப்புறேம்மா அப்படின்னாரு. ஓகே, நான் ஒரு டேபிள்ல வச்சுட்டு மதரை கும்பிட்டுட்டு நான் வந்துட்டேன். வந்து ஒரு 1 வீக்ல என்ன நினைக்கிறேன், ஆஸ்பத்திரியில கான்ஃபரன்ஸ் ஹாலுன்னு ஒன்று இருக்கு, சிம்ஸ் ஆஸ்பத்திரியில. இப்போ கூட ரீசெண்டாக போய் பார்த்துட்டு வந்தேன் மதுரை. இடையில இன்னொரு நாள் போய் போது கேட்டேன், இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் ஹால் எங்க இருக்கு, அங்க அங்கெல்லாம் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்கம்மா, அங்க டாக்டர்ஸ் மட்டும் தான் கன்சல்ட் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. சரி, மதுரை எங்க இருக்கிறாங்க, எங்கெல்லாம் நம்ம கூட தானே இருக்காங்கன்னு நான் வந்துட்டேன். அப்புறமா இப்போ எனக்கு கொஞ்சம் காலில் தொடக்கிட்ட கொஞ்சம் இழுக்கிற மாதிரி கொஞ்சம் பெயின் இருந்தது, அது நார்மலா. அதுக்காக அவர் அசோக்குமார் சார் கிட்ட போகும்போது அவரு வந்து அந்த கூட இருக்கிற அட்டண்டரை கூப்பிட்டு இவங்களை கான்ஃபரன்ஸ் ஹாலில் உட்கார வை, எதேச்சியா, இதெல்லாம் எதேச்சியா நடந்த விஷயங்கள், கொண்டு போய் உட்கார வை அப்படின்னு சொன்னாரு. நான் போய் கான்ஃபரன்ஸ் ஹாலில் உட்கார்ந்த பார்த்தா மதர் அந்த ஹால் எந்த போட்டோவும் அவங்க பார்க்க முடியாதுன்னு ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னே அந்த லேடி சொன்னாங்களோ அதே காலில் அந்த சோஃபால இந்த இருக்கு பார்த்தீங்களா, அந்த சோஃபால நான் உட்காந்து ப்ரே பண்ணிட்டேன். இந்த இந்த மதர் போட்டோ வந்து நம்ம மதர் வந்து எனக்கு என்னன்னா, என்ன மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க, அந்த மதர் வந்து அந்த ஆஸ்பத்திரியில இருந்து அருள் புரியணும், எல்லாரையும் காப்பாற்றணும், எல்லாருக்கும் அந்த கஷ்டங்கள் தீரணும், அவங்கவுங்களுக்கு பிரச்சனைய மதரா அவங்கவுங்களுக்கு எது தேவையோ அதை சரி பண்ணுவாங்க. இப்போ நம்ம அப்படி கூட வேண்டக்கூடாது. உனக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கு கஷ்டத்தை தீருன்னு வேண்டக்கூடாது. அவங்களுக்கு எது நல்லதோ அதை நீங்க செய்யுங்க மதர் அப்படின்னு தான் நம்ம வேண்டிக்கணும். அதையும் எனக்கு ஒரு டிவோட்டிஸ் சொல்லி கொடுத்தாங்க. அதனால இப்பெல்லாம் நான் அப்படிதான் ப்ரேயர் பண்றேன். இது வந்து இந்த போட்டோ தான் அந்த மதர் சிம்ஸ்ல கான்ஃபரன்ஸ் ஹாலில் இப்பவும் இருக்கு. நான் போன வாரம் கூட போகும்போது பார்த்துட்டு வந்தேன். இந்த அப்போ அவரே சொன்னாரு, உங்க மதர் ஜம்முன்னு இருக்கிறாங்க அப்படின்னாரு அந்த சிவகுமார் சார். உங்க மதர் சூப்பரா இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேணா போய் பாருங்க அப்படின்னு அந்த அட்டெண்டர் கூப்பிட்டு சொன்னாரு. அப்புறம் சொன்னாரு, நீங்க வந்து எப்போ வந்தாலும் என்கிட்ட அப்பாயின்மெண்ட், அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போகணும், அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டியது இல்லை, நீங்க டைரக்டா வரலாம். இவங்களுக்கு அந்த ரிசப்ஷன்கிட்ட போய் சொல்றாரு அவ்வளோ பெரிய டாக்டரு, தமிழ்ச்செல்வி இவங்க எப்போ வந்தாலும் அப்பாயின்மெண்ட் இல்லாம விடுங்க அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாரு. அவங்க ஓகே சார் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு பெருமையா நான் நினைக்கல. அன்னை வந்து என்னை வெயிட் பண்ண விடாம சீக்கிரமா மதருக்கு டாக்டர் கிட்ட போயிட்டு வர்றதுக்கு அன்னை வந்து அருள் புரியுறாங்கன்ற நினைப்புல தான் நான் நினைக்கிறேன். அப்படிதான் நான் நம்புறேன். நம்பிக்கை மட்டும் மதர்கிட்ட வச்சுட்டு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும், ஆபத்தான கஷ்டம் வந்தாலும், உயிர் போற கஷ்டம் வந்தாலும், மதர் அப்படின்னா இப்போதைக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தது, அது யோசிச்சு பார்த்தா ஒரு மாசம் கழிச்சோ 2 நாள் கழிச்சோ அந்த கஷ்டம் நல்லதுன்னு நமக்கு தெரியும், நமக்கே உணர்த்துவாங்க. என் வாழ்க்கையில அதெல்லாம் நடந்திருக்கு. அன்னையோட அருளால ஏதாவது நான் தவறா பேசியிருந்தாலும் அன்பர்கள் எல்லாரும் மன்னிக்கணும். எனக்கு தெரிஞ்சதை நான் எப்போது பேசுறத தான் என் லைஃப்ல நடந்ததை பேசியிருக்கேன். இதுக்கு நான் எதுவும் ஏற்பாடு பண்ணி பேசி பார்க்கணும் அப்படியெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை என்னோட வாழ்க்கையில என் குடும்பத்துல நடந்த விஷயங்களை அன்னைக்கிட்ட சொல்லுவேன், அன்னைக்கிட்ட பண்ணுவேன். என் உயிர் மூச்சு கடைசியில அன்னைக்கிட்ட என்ன வேண்டியிருக்கேன், என் உயிர் பிரியிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு தட்டுல பூ வச்சு உங்களை ப்ரே பண்ற அளவுக்கு ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை மட்டும் எனக்கு கடைசி வரைக்கும் கொடுங்க, வேற எதுவும் நான் உங்களை கேட்கல, எனக்கு அது மட்டும் கொடுங்கன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கூட நினைக்கல. நான் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் மதர்கிட்ட அதிகாரமாவே கேட்டிருக்கேன், எனக்கு நீங்க இதை கொடுத்துதான் ஆகணும். மற்ற விஷயங்களுக்கு உங்களோட விருப்பம்னு சொல்லியிருக்கேன். உங்களை ப்ரே பண்ணி உங்களுக்கு நான் பூ வைக்கணும், உங்களை தொடச்சி வைக்கணும், போட்டோவை தொடச்சி கை வச்சு பார்க்கணும், அழுக்கு இருக்கா என்னன்னு தொடக்கணும் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த மட்டும் நான் மதர்கிட்ட, நம்ம மதர் தானே, நம்ம ஆர்டர் போடலாம், கேட்கலாம், எது வேணா செய்யலாம். அதனால நான் மதர்கிட்ட நான் இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மதர்கிட்ட கேட்டிருக்கேன். அதிகாரமாகவும் அன்பாகவும் ஒரு அம்மா கிட்ட கேட்குற மாதிரி, அம்மா நீ எனக்கு இதை வாங்கி தந்துதான் ஆகணும், எனக்கு தெரியாது,
அப்படின்னு நம்ம எப்படி பேசுவோமோ அதே மாதிரி எனக்கு இந்த அருளை நீங்க எனக்கு கடைசி வரைக்கும் உயிர் போற வரைக்கும் உங்களுக்கு நான் பூ வைக்கணும், உங்களை கையெடுத்து கும்பிடணும், நானே நடந்து வந்து உங்ககிட்ட ரூம்ல பார்க்கணும், உங்க போட்டோ பார்க்கணும். அந்த மாதிரி என்னை கடைசி வரைக்கும் நீங்க வச்சிருங்கன்னு கடைசி மதர் கிட்ட ப்ரேயர், என்னோட ப்ரேயர் அது மட்டும்தான். ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மதர் என்னோட வாழ்க்கையில வந்தது சாவித்ரி புக்கு படிக்கிறது, அது தமிழ்ல படிக்கிறது, அப்புறம் ஆனந்தி மேடம் கிளாஸு, என்னோட பர்த்டேக்கு மதர் எனக்கு வீட்டுக்கு வந்தது, இதெல்லாம் வந்து என்னோட அன்னையோட கருணை என் மேல எங்க எல்லார் மேலேயும் இருக்கு அப்படின்றத முழுக்க முழுக்க நம்புறேன். அன்னை அன்பர்கள் எதுவா இருந்தாலும் அன்னை கிட்ட விட்டுடுங்க, அன்னை பார்த்துப்பாங்க. நம்பிக்கையோட அன்னை அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இடையில யார் வந்தாலும் திரும்பி கூட பார்க்காதீங்க, அவங்க பேச்சையும் கேட்காதீங்க. அவங்க பேசினாலும் சரி சரி, அதனால அவங்களை எதிர்த்து பேச வேணாம். திட்டம் எதுவும் இல்லைனா எனக்கு பார்த்து அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. நம்ம வந்து சரிங்க சரிங்க சொல்லிட்டு நம்ம அன்னைக்கிட்ட போய் என்ன பேசணுமோ அதை பேசணும், அது சொல்லிடணும். அப்போ நம்ம நினைச்சது நடக்கலைனாலும் நம்ம அதை வருத்தப்படக்கூடாது. அப்போ மதர் நினைச்சது அதுதான் அப்படின்னு நினைக்கணும். அந்த மாதிரி நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம நிம்மதியாகவும் ஆரோக்கியமா இந்த வாய்ப்பை கொடுத்த முருகப்பன் சாருக்கும் சண்முக பிரியா மேடம்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இந்த ஸ்பீச் எல்லாம் பேசுவேனான்னு எனக்கு தெரியாது. யூடியூப்ல ஒரு தடவை இந்த சத்சங்கத்துல ஒருத்தங்க நிறைய அன்பர்கள் பேசினதை நான் கேட்டிருக்கேன். காலையில கேட்டுக்கிட்டே தான் வாக்கிங் போவேன். அப்போ வந்து நான் நினைச்சேன் நம்மளும் ஒரு நாள் அவங்கெல்லாம் வந்து இதே மாதிரி தான் சொன்னாங்க. ஒருத்தவங்க கம்பெனி ஆரம்பிச்ச விஷயத்த கூட சொன்னாங்க. பெங்களூர்ல இருக்கிறவங்க ஒரு மதர் டிவோட்டி ஒருத்தங்க, அவங்க பேர் எனக்கு தெரியல, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்ன. அப்போ நான் நினைச்சேன் எவ்வளோ அழகா பேசுறாங்க, எவ்வளோ நல்லா சொல்றாங்க, நம்மளும் ஒரு நாள் இந்த மாதிரி மதரை பத்தி நம்ம வாழ்க்கையில் நடந்ததை பேசணும் அப்படின்னு நான் அன்னைக்கு நினைச்சதை மதர் வந்து இன்னைக்கு எனக்கு நிறைவேற்றியிருக்காங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த முருகப்பன் சார், சண்முக பிரியா மேடம், எம்கேடி ஐயா, அவங்க ஐயாவோட பேச்செல்லாம் நான் ரொம்ப கேட்டிருக்கேன். அவ்வளோ கனிவா இருக்கும், அவ்வளோ அழகா இருக்கும். அவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பேச்சும் சியாமலா அம்மா பேச்சும் ஒரு 2 குழந்தைங்க பேசுற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகா பேசுவாங்க. ஒவ்வொருத்தரையும் பாராட்டுறது அற்புதமா பாராட்டுவாங்க. அவங்கெல்லாம் இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு பேச சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு அன்னைக்கு கோடான கோடி நன்றி. அன்னையை அறிமுகப்படுத்தின என் தங்கைக்கு நன்றி. என் குடும்பத்துல உள்ள அத்தனை பேரும் அன்னையின் பாதங்களை சமர்ப்பிக்கிறோம். எல்லாமே அன்னை தான், எல்லாமே அன்னையோட சமர்ப்பணம். நன்றி, வணக்கம்.